அடிமட்டத்திலிருந்து களத்தில் உழைச்சி அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடி அடி உதைப்பட்டு தான் அரசியலுக்கு வந்தேன். இன்றைக்கி அந்த தழும்புகள்லாம் என் உடம்பில் அப்படியே தான் இருக்குது. கோபாலபுரம் இளைஞர் திமுக தொடங்கி சென்னை மேயர், 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர், இளைஞரணி செயலாளர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், திமுக பொருளாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் என படிப்படியாக 60 ஆண்டு காலம் போராட்டம் நிறைந்த பொது வாழ்க்கையில் பயணித்து தான் நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்காக மனசாட்சிக்கு உண்மையாக என் சக்திக்கு மீறி உழைச்சிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொறுப்புலையும் என்னை நிரூபிச்சிருக்கிறேன். நான் மிகுந்த பணிவோடு சொல்கிறேன், இதுவரை தமிழ்நாட்டில் இருந்த முதலமைச்சர்களில் இந்த ஸ்டாலின் அளவுக்கு அதிக நிகழ்ச்சிகள், மாவட்ட பயணங்கள், கள ஆய்வு கூட்டங்கள், திட்டங்களின் தொடக்கம் என்று யாருமே கலந்துகிட்டு இருக்க மாட்டாங்க. ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே உங்களுடைய முதல் கையெழுத்து எந்த திட்டத்துக்கு எல்லோரும் கேட்குறாங்க. இல்லத்தரசி திட்டத்துக்கு தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய முதல் கையெழுத்தாக இருக்கும். உங்கள் கிட்ட 2031 தேர்தலப்போ வாக்கு கேட்டு நான் தான் மீண்டும் வருவேன். நிச்சயம் வருவேன், உறுதியாக வருவேன். இது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய சத்தியம். சேலம் மாவட்ட மண்ணிலிருந்து நம்முடைய பரப்புரையை நிறைவு செய்கின்ற பொழுது எல்லையற்ற மகிழ்ச்சி. அதிமுக வின்னிங், நல்ல ஆட்சி கம்மி. இந்த மற்றும் பலர் கட்சியில் ஒருத்தர் இருக்கிறார்ல, 10 தடவை தோத்து போனாரு, இன்னமும் திருந்தாத ஒருத்தர். அவரு சொல்றாரு, ஐயா அனுபவசாலி அவர்களே, இந்த சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தொகுதியில் மட்டுமே போய் பதுங்கிக்காம தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியுமா? முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறமா இந்த விஜயை பற்றி பேசுங்க பாஸ். சும்மா நசன்னு அவரே எல்லா இடத்துலையும் தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. கட்சியில பார்த்தீங்கன்னா என்ன தூக்கி வெளில போட்டாரு, நான் தான் முதலமைச்சர் ஆக்குனேன். சட்டசபைக்குள்ள இவரெல்லாம் காலடியா எடுத்து வைக்க கூடாது. இவங்கெல்லாம் முதலமைச்சர் கொடுத்தவங்களையே தூக்கி போடுற நீங்க இந்த மக்களை என்ன பண்ணுவீங்க? நான் அதை உங்க நினைப்புக்கே விட்டுறாங்க. நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவ்வளோ எங்களுக்கெல்லாம் மனசுல அவ்வளோ வேகம் இருக்கு. துரோகி கும்பல் இவர்கள் முதலிலே சட்டமன்றத்திற்கு செல்லும் போது சென்று அங்கே எதையும் இவர்கள் செய்ய போவதில்லை. பணம் பண்ணுகிற வித்தையை எங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள், எங்கே சொல்லுகிறார்கள், எங்கே பாட சொல்லுகிறார்கள், அந்த வேலையைத்தான் அவர்கள் செய்வார்கள். மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். எல்லாம் பார்த்து பார்த்து தானே செய்வீர்கள். பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனால் நல்ல சாப்பாடு, எல்லாவற்றிலும் நல்லது நல்லது நல்லது. இப்படி தேடி தேடி தேர்வு செய்கிற என் சொந்தங்கள் ஏன் தலைவரை தேர்வு செய்து இவ்வளவு தடுமாற்றம்? வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்று மாலையோடு ஓய்ந்திருக்கிறது. பல வகைகளிலும் இது விசித்திரமான, புதுமையான, வரலாறு காணாத தேர்தல் என்று தான் சொல்ல வேண்டும். அண்மை காலத்தில் இந்த தேர்தல் பல சுவாரஸ்யங்களையும் தந்திருக்கிறது. இருமுனை போட்டி இல்லாத, நேரடி போட்டி இல்லாத ஒரு தேர்தல். தேர்தலுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழ்நாட்டிற்கு ஏராளமான முறை வந்தார்கள். தேர்தல் பரப்புரை தொடங்கிய பிறகு அவர்கள் வந்த சுவடு இல்லை. ஆனால் நிறைய வட இந்திய முதலமைச்சர்கள் வந்தார்கள். தனி மனித தாக்குதல் என்பது மிக கடுமையாக சில நேரங்களில் சில தலைவர்களிடம் வெளிப்பட்டது. அடுத்ததாக மூத்த தலைவராக அறியப்படுகிற திரு ராமதாஸ் பிரச்சாரம் செய்யாமல் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையும், தன் சின்னத்துக்கு, தன் கட்சி பாமக நிறுத்திய வேட்பாளர்களுக்கு எதிராக தன் தரப்பை பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்தது இதுதான் முதல். சசிகலா தன் சார்பில் வேட்பாளர்களை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தேர்தலை சந்தித்தது ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு இது முதல் தேர்தல். இப்படி பல முதல்களை சொல்லலாம். தலைமைச் செயலாளரை மாற்றியது, டிஜிபியை மாற்றியது, உள்துறை செயலாளரை மாற்றியது என அதிகாரிகளை, ஏராளமான அதிகாரிகளை மாற்றியிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிற்கு இவ்வளவு பெரிய இலக்கில் மாற்றம் என்பது ஒரு முதல் தேர்தல் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த தேர்தல் குறித்து மக்கள் தீர்ப்பை வெல்வதற்காக கட்சிகள் எடுத்த முயற்சிகள், அவர்கள் சொன்ன சங்கதிகள், அவர்கள் முன்வைத்த வாதங்கள் மக்களிடம் எவை அதன் குறை நிறையை
நாம் அலசி பார்க்கலாம். நம்மோடு தன்னாட்சி தமிழகத்தின் திரு ஆழி செந்தில்நாதன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள், திரு பிரியன் அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய திரு அலீம் அல் புகாரி அவர்கள், இவரோடு வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்களும், திராவிடர் கழகத்தின் வழக்கறிஞர் திருமிகு மதிவதனி அவர்களும் இணைகிறார்கள். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஆழி செந்தில்நாதன் அவருடைய முதல் கோணத்தை பார்க்கணும். இந்த தேர்தல் பரப்புரை நடந்த விதம், உங்கள் மதிப்பீடு என்ன? இந்த தேர்தலில் 2 நேர் எதிரான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா 3-4 அணிகள் களத்தில் இருக்கும்போது வெவ்வேறு கோணங்கள் இருக்கின்றன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த தேர்தல் அணுக முடியும். நிச்சயமாக திமுக, அதிமுக, என்டிஏ, அதன் பிறகு விஜய், அப்புறம் சீமான், அப்புறம் வந்து ராமதாஸ், சசிகலா அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுதான் முகத்தில் முதல்ல தான் தெரியும். நம்ம கண் முன்னாடி பல முகங்கள் இருக்குது, இதில் எந்த முகம் வரப்போகுது, இருமுனை போட்டி இல்லையே என்ற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் வந்து நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய அரசியல், தமிழ்நாட்டினுடைய உரிமை, மக்கள் நலம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை செய்த ஒரு கட்சி வந்து மீண்டும் மக்களிடம் சென்று வாக்கு கேட்குறது திமுக பொறுத்தவரையில். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட வந்து அவர்களுடைய பாணியில் அவங்களுக்கு எது முக்கியம் நினைக்கிறாங்களோ அந்த அடிப்படையில் வாக்குகளை கேட்கறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மீடியாவில் ரொம்ப பேசப்பட்ட அந்தளவுக்கு வந்து உண்மையிலே வெயிட் இருக்குதா இல்லையாங்கிறது இன்னொரு 10 நாளில் தெரிஞ்சிடும். விஜய் வந்து எந்த விதமான அரசியல் தேவையும் இல்லாமல் முழுக்க ஒரு தன்னை சுற்றிய சினிமா கவர்ச்சி அடிப்படையிலான ஒரு அரசியலை பேசுகிறதும், அதை உள்ளூர் மீடியாவிலேருந்து ஆல் இண்டியா மீடியா வரையில் அதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியமான மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 துருவங்களை தான் நான் முக்கியமாக பார்க்குறேன். அதாவது பாலிட்டிக்ஸா வெறும் கவர்ச்சியா அப்படிங்கிற 2 துருவங்கள் இங்கே இருக்குது. திமுகவை பொறுத்தவரையில் வந்து எல்லா விதங்கள்லேயும் அவங்களுக்கு எட்ஜ் இருந்தாலும் கூட இந்த 3 முனை 4 முனை அப்படின்னு மாறும்போது ஒரு நிச்சயமாக வந்து ஓட்டுகள் பிரியும். ஆனால் யாருக்கு எப்படி பிரியும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே எல்லாமே கணிக்க முடியாது. அதனால் அவர் இந்த தேர்தலை லேசாக எடுத்துக்கல. கடைசி நேரத்தில் மோடி அவர்களுடைய உபாயத்தால் வந்து திமுக சாதகமான பல விஷயம்தான் நடந்தது. இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்து அதனால் ஏற்பட்ட பிரச்சனையில் ரொம்ப டீப்பாக அரசியலை வந்து பேச முடிஞ்சது. ஸோ பாசிட்டிவாக திமுகவுக்கு இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் விஜய்ங்கிற ஃபேக்டர், நான் தனிப்பட்ட முறையில் அவர் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னோ கட்சி நடத்தக்கூடாதுன்னோ அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. சினிமாக்காரங்க கட்சி நடத்தக்கூடாது அந்த மாதிரியான பியூரிஸ்ட்லாம் நான் இல்லை. அவர் பேசின அரசியலை மட்டும்தான் பேசுகிறேன். அவருடைய பேர் கூட எனக்கு முக்கியம் இல்லை. அவர் முன்வைத்த அரசியல், அவர் முன்வைத்த அரசியல் கலாச்சாரம், அதற்கு வந்து இங்கே வந்து ஒரு செல்வாக்கு இருக்கிறதுன்னு எல்லாரும் சுட்டி காட்டுவதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். எனவே அரசியலுக்கும் அரசியல் அல்லாத தன்மைக்கும் இடையிலான ஒரு முரண்பாடு தான் என் கண்ணுக்கு ரொம்ப முக்கியமானதாக வந்து படுது. இந்த தேர்தலில் புது வரவு, அது ஒன்று டீலிமிட்டேஷன் சார்ந்து நடந்த ஒரு விவாதம்ன்றது ஒரு சீரியஸான தன்மையை இந்த தேர்தல் நேரத்தில் தந்தது. இன்னும் தந்திருக்கணும். ஆக்சுவலாக அது ஒரு கட்சியோட பிரச்சனையா திமுகவோட பிரச்சனையாக தானே எல்லாரும் பார்த்தோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனை வந்து ஒரு கட்சியோட பிரச்சனையாக தானே பெரிதும் பார்க்கப்பட்டது. மற்றவர்கள்லாம் அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. அதிமுக அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக இருக்குது. சீமானுக்கோ அல்லது வந்து விஜய்க்கோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பொருட்டாகவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனையை வந்து ஒரு கட்சி தானே, திமுக தானே பேசியிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், பாலிடிக்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்குதா, பாலிடிக்ஸ் இல்லாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குதாங்கிறது தான் இந்த இருமுனை போட்டி தான் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு தெரியுதுன்னு சொன்னேன். ஸோ தீவிர அரசியலை தீவிரமாக கவனிக்கக்கூடியவங்க, தீவிரமாக பேசுகிறவங்களுக்கும் அரசியல் இல்லாத ஒரு திரட்சிக்குமான ஒரு அதுதான் முக்கியமானதாக எனக்கு தெரியுது. ஓகே, அதை தேர்தலுக்கு பிறகும் கூட அது பேச வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா. ரமேஷ், உங்கள் கோணம் என்ன? இல்லை, நாடாளுமன்ற தேர்தலினுடைய நீட்சியாகவே தமிழக முதலமைச்சருடைய பிரச்சாரம் என்பது அமைந்தது என்பது ஒரு துரதிர்ஷ்டம். அவர் வந்து தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தேன் என்று சில இடங்களில் பேசினாலும் கூட ஏதோ கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்ற ஒரு நெரேட்டிவை அவருடைய பிரச்சாரத்தின் நெடுகிலும் செட் செய்தது என்பது அவர் வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிரான மனநிலை நாடாளுமன்ற தேர்தலில் பிரதிபலித்ததை போல இப்போதும் பிரதிபலிக்க வேண்டும் என்கிற அவருடைய விருப்பத்தின் வெளிப்பாடாகத்தான் அவருடைய அந்த நெரேட்டிவை பார்க்க முடிந்ததை தவிர களம் என்பது அப்படி அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் இந்த அரசுக்கு எதிராக வைத்த விமர்சனங்களாகட்டும், பாரதிய ஜனதா கட்சி அதைவிட அதிகமாக சொல்ல வேண்டும், மத்திய உள்துறை அமைச்சர், அதே போல் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர்,
அதே போல் மாநில முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் இவர் கூட திரு அண்ணாமலை அவர்களை கூட விட்டுவிடுங்கள், திரு அமித்ஷா அவர்களும் திரு பியூஷ் கோயல் அவர்களும் இந்த மாநில அரசாங்கத்துக்கு எதிராக மிக சீரியஸான குற்றச்சாட்டுகளை வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு நிதியமைச்சர் குறைந்தபட்சம் பதிலளித்திருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். திரு தங்கம் தென்னரசு அவர்கள் பதிலளிப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன். அல்லது இங்கே இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பியூஷ் கோயலுக்கு முதலமைச்சரே பதில் சொன்னாரே. இல்லை, நீங்கள் சொல்வது, நான் என்ன சொல்வது, தமிழ்நாட்டிற்கு எதுவுமே செய்யவில்லை என்பது பாரதிய ஜனதா மீது திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய விமர்சனம். ஆனால் யூபிஏவினுடைய 10 ஆண்டு காலத்தில் எவ்வளவு நிதி வந்தது, திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு பட்டியல். ஓகே, நிறைய செஞ்சிட்டோம்னு சொல்றாங்க. இல்ல 2 மடங்கு, அது இல்ல, அந்த 2 மடங்கு நிதி என்பது மறுக்கப்படவில்லை. இன்னொன்று, ஸ்பெசிபிக் அலிகேஷன்ஸ் அகைன்ஸ்ட் சர்டன் மினிஸ்டர்ஸ், சில அமைச்சர்களுக்கு எதிரான குறிப்பிடத்தக்க குற்றச்சாட்டுகள், ஊழல் குற்றச்சாட்டுகள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாரோ பேச்சாளர்கள் அல்ல, மத்திய உள்துறை அமைச்சர் வைக்கிறார். பிரதமரே வைப்பாரு சார். இல்ல, அதற்கு என்ன பதில், என்ன சொன்னீங்க? நான் என்ன கேட்கிறேன், 4000 கோடி ரூபாய் விஷயமாகட்டும், மணல் குவாரி ஆகட்டும். சரி சார், பிரதமருக்கு நோக்கி முதலமைச்சர் கேட்டார், தமிழ்நாட்டில இருந்து வர்ற எந்த மினிஸ்டராவது, தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்க வர்ற பிரைம் மினிஸ்டர் இருந்து யாராவது வந்து தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தான் எங்க கொள்கை, ஏத்துப்பீங்களா, ஏத்துக்கிட்டாதான் நிதின்னு தமிழ்நாட்டில் வந்து பேச சொல்லுங்க. அதை மறுத்திருக்கிறார்கள். எங்க ஊர்ல வந்து பேச சொல்லுங்க. என்இபி அதை வலியுறுத்தவில்லை என்று மறுத்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மதுரைக்கு மெட்ரோ கொடுத்து பேச சொல்லுங்க. நீங்க இதுக்கு வந்து பணம், நீங்க வந்து கல்வி நிதி கொடுத்தீங்களா, எப்படி கொடுப்பீங்க? நீங்க இங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னு வைங்க, தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, அதற்கு சில வரையறைகள் வைத்திருக்கிறது. அந்த வரையறைகளுக்குள் இல்லாத விஷயங்களுக்கு பயனாளிகளுக்கு கொடுப்பீங்க. இபிஎஸ் கண்டிச்சிருக்காரு. ஒண்ணும் இல்ல சார், 1000 ரூபாய் எடுத்துங்க. பிஜேபி கூட்டணியில 1000 ரூபாய் ஒரு நிமிஷம் சார், பிஜேபி கூட்டணியில இருந்து வெளியேறின போது இந்த மாதிரி பணம் கொடுக்காம சமக்கிர சிக்ஷா அபியான்ல கொடுக்காத இபிஎஸ்ஏ கண்டிச்சிருக்காரு. இல்ல, நான் என்ன சொல்றேன், கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க வந்து அறிக்கை காப்பி தரேன். மும்மொழி கொள்கை திணிக்கப்படுகிறதுன்னு சொன்னீங்களா, அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். மும்மொழி கொள்கையில ஹிந்தியை நாங்கள் திணிக்கவில்லை என்று தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்ப சொல்றதை விடுங்க, நாடாளுமன்ற அவையில சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அவையில சொன்னாரு. அது தவிர இப்போ நண்பர் அவர் சொன்னதற்கு இன்னொரு பதில் சொல்லிடணும். பதிலாக என்னுடைய கருத்தை சொல்லணும். இந்த தேர்தலில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், அதுல எந்த சந்தேகமும் வேணாம். அதிமுகவை சில இடங்களில் தோல்வி அடைகிறது என்றால் அதற்கு காரணமாக விஜய் இருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் சில பல இடங்களில் தோல்வி அடைகிறது என்றால் அதற்கு காரணமாக விஜய் இருப்பார். ஆக அந்த அளவு வாக்குகளை வாங்கி மிரள வைப்பார். ஸ்பாயிலரா இருக்கலாம், நிச்சயமாக. பல்வேறு கருத்து கணிப்புகள் 20% குறையாமல் வாங்குவார் என்று தெரிவிக்கிறது. 20க்கு மேல கூட போகலாம். 20க்கு வந்து என்ன ஓட் சீட் தமிழ்நாட்டில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் போட்டியிடுகிற இடங்களில் 2வது இடத்திற்கு வருவார் என்று கணிப்புகள் தெரிவித்திருக்கின்றன. ஏன் ஏடிஎம்கே வரல, என்டிஏ வரல? நான் அதான் சொல்றேன் சார், அவருடைய ஓட்டை நீங்க குறைச்சு மதிப்பிடாதீங்க. ஆனா நீங்க ஏன் ஏடிஎம்கே வரலன்றீங்க? ஏடிஎம்கே தான் 2வது பெரிய கட்சி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. திராவிட முன்னேற்ற திருவல்லிக்கேணி நீங்களாகவா? கொளத்தூர் திருவல்லிக்கேணி நீங்களாக, மற்ற இடங்களில் சேப்பாக்கம் நீங்களாக மட்டுமல்ல, வேறு சில தொகுதிகளிலும் அந்த தாக்கம் இருக்கக்கூடும். நான் எதற்காக சொல்றேன் என்றால், மதிப்புக்குரிய ஆழி செந்தில்நாதன் அவர்கள் அவருக்கு என்ன ஆதரவு என்று குறைத்து மதிப்பிடுவது மட்டுமல்ல, மிக பெருவாரியான இளைஞர்களை நம்பிக்கை மூத்த தலைவர்கள் மீது இளைஞர்களுக்கு நம்பிக்கை. உங்க கருத்துக்களை சொல்லுங்க, நான் குறைச்சு மதிப்பிடல. அது முக்கியமான ஃபேக்டர் தான் சொன்னேன். அரசியலுக்கும் அரசியலற்ற தன்மைக்கும் இடையிலான முரண்பாடு தான் முக்கியமாக குறைச்சு மதிப்பிடல. நான் புகாரி, இந்த தேர்தல் உங்க கவனிப்புகள் என்ன, எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு பிரச்சாரம்? இல்லை, இப்போ அதாவது முதலமைச்சர் ஆரம்பத்தில் வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னார். அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் ராகுல் காந்தி நேற்றைய முன்தினம் வந்திருக்கும் போது கூட புனேரில் அழகாக அதை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து, அதுவும் மாநில உரிமைகளை பற்றி பேசும்போது சொன்னார், அதுவும் ஒரு காலத்தில் வந்து ஒரு அவங்கள்ட்ட நல்ல லீடர்ஸ் இருக்கிறப்ப ஸ்டேட் ரைட்ஸுக்காக இருந்தாங்களா அப்படின்னா இருந்தாங்க, அதை ஏற்று சொன்னார். அப்படிலாம் இருந்தது தான். இப்போ அது இல்லை அப்படிங்கிற போது தான் அந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடே வந்து வருது. ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாநில உரிமைகளை பற்றி அக்கறை கொள்ளாமல், ஃபார் எக்ஸாம்பிள் டீலிமிட்டேஷன் இஷ்யூலாம் வந்தப்போ வந்து பிரதமர் மோடி எதை பேசுவாரோ 8:30 மணிக்கு தோன்றி பேசினார். நான் ஃபுல்லாக கேட்டேன். முழுக்க அவர் அந்த டீலிமிட்டேஷன் பற்றியே பேசாமல் மகளிர் மசோதாவை வந்து நிறுத்திட்டாங்க,
இவங்களை விட மாட்டாங்க அப்படின்னு பேசினார். அப்போ அதையே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் தலைவரும் பேசும் பொழுது அவசியமே இல்லாமல் போயிருது. ஆட்டோமேட்டிக்காக நரேட்டிவ் வந்து என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு செட் ஆயிடுது. சார் இதில் 3 கொஸ்டின் வருது சார். ஒன்று, பேசிக்காக இந்த தேர்தலுடைய தலையாய பிரச்சனை அப்படின்னு எது வந்தது அப்படின்னு ஒன்று பார்க்கணும். முதலமைச்சர் வேட்பாளர்களாக முன்னிறுத்தப்பட்டவங்க முன்வைத்த பரப்புரை, அவங்களுடைய வலிமை, அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய கிரெடிபிலிட்டி இன்னொரு கோணம். அதை விட மிக முக்கியமான ஒரு அம்சம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமா? வேணாம்னு சொல்கிறதுக்கு 3 பேர் வராங்க. இபிஎஸ் தனக்கு வாய்ப்பு கேட்குறாரு, விஜய் தனக்கு வாய்ப்பு கேட்குறாரு, சீமான் தனக்கு வாய்ப்பு கேட்குறார், சசிகலா துரோகிகளுக்கு பாடம் புகட்டுங்கன்றதோடு நிற்கிறாங்க. ஸோ இந்த புள்ளியில் இந்த ஆட்சி தொடரணுமா வேணாமான்னு நடந்த டிபேட் பற்றி உங்கள் பாய். இல்லை, அதாவது நீங்கள் கேட்ட மாதிரி இது வேணாம், எங்களுக்கு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொன்ன தலைவர்களையும் பார்த்தோம். அது இபிஎஸ்ஸாக இருந்தால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த மாநிலத்தில் இருந்து கொண்டே அந்த உரிமைக்காக அவர் பேசலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஹி ஸ்டாண்ட்ஸ் டிஸ்குவாலிஃபைட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள், ஒன்றிய அமைச்சர்கள் சொன்ன தரவுகள், இப்போ சார் சொன்ன தரவுகளின் படி பார்க்கும்போது அதுக்கு ஏற்கனவே ப. சிதம்பரம் அமைச்சராக இருந்தவர் எங்கள் தலைவர் அழகாக பதில் சொன்னதார். அப்படி பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்டே 3 மடங்கு ஆயிருக்கு. இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா யூனியன் பட்ஜெட்டே 3 மடங்கு ஆயிருக்கு. பட்ஜெட் சைஸ் கூடிட்டார். இப்போ வந்து அதை கம்பேர் பண்ணும்போது யூபியோட கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு ஆயிருக்குது யூனியன் பட்ஜெட்டு. அப்படின்னும்போது நீங்கள் கொடுக்கறது மாதிரி தான் ஆகும். இது வரைக்கும் ரிலீஃப் ஃபண்டு ஸ்டேட் ரெக்வஸ்ட் பண்ணது வந்து 17% தான் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் கேட்டதுலேருந்தே 17% தான் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னார். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் அவர்களை பற்றி பேசுகிற அப்போ வந்து அவர் ஒரு தலைவராக தன்னை முன்னிறுத்திக் கொள்ளவே திணறி கொண்டிருக்கிறார். மக்கள் மன்றத்தில் வந்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட இடங்களிலே வந்து அவர் வந்து பேசுறது கிடையாது. சொல்லப்பட்ட விஷயங்களில் வந்து ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இன்றைக்கி கூட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இத்தனை சொச்சம்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு தலைவர்கள் வந்து அனுமானத்தில் பேசவே மாட்டாங்க. அவங்க ஒரு எக்ஸாக்டாக பாயிண்ட்ஸாக வச்சு பக்கா ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசுவாங்க. அப்போது ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அவர் தன்னை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக திணிக்கக்கூடிய முதலமைச்சர் நான் வந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அவரிடத்துல அது இல்லை. சீமான் சொல்லவே தேவையில்லை. எடுத்த நிலைப்பாடுகள் மீது உறுதியாக இல்லாத ஒரு நபர். இப்படிலாம் இருக்கும்போது இந்த 3 பேரை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டு ஒரு ஸ்டேட் வந்து ப்ரொக்ரெசிவாக எப்படி போகும் அப்படின்னா, மற்ற ஸ்டேட்லாம் இந்த ஸ்டேட்டை பற்றி என்ன பார்க்குறாங்க அதையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சாதாரணமாக நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டங்களை வச்சு தான் இந்த அரசு அமையுது. நான் முதல்வன் திட்டம்னு சொல்கிறாங்க. மகாகவி பாரதியார் இதில் போய்ட்டு தான் சீமான் பேசுகிறாரு. பாரதியார் நிகழ்ச்சியில் வச்சு சொல்கிறேன், நான் வந்து இப்படி உடைப்பேன், திராவிட கோட்டையை உடைப்பேன் அப்படிலாம் பேசுகிறாரு. அதே பாரதியார் பேரை வைத்த ஒரு மாணவன் நான் படித்து இன்றைக்கி ஐஏஎஸ் ஆகிருக்கிறேன்னா அதுக்கு காரணமே நான் முதல்வன் திட்டம் தான் அப்படிங்கிறார். ஒரு திட்டம், இந்த அரசு நடத்தக்கூடிய விஷயங்கள், அதனுடைய ரிசல்ட்டை காட்டி ஒரு அரசு இன்றைக்கி வாக்கு கேட்குறப்ப அதனுடைய தாக்கம் களத்தில் உறுதியாக இருக்கிறது. எனவே இது வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸில் எனக்கு மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு மாநிலம். இன்னைக்கு இந்தியா முழுக்க டீலிமிட்டேஷனுடைய இஷ்யூ வந்து நான் அதே டிகே சிவகுமார் கூட வந்திருந்தார் முன்னாடி. அவர் பேசினார், டிகே சிவகுமார் பேசினார், நான் மொழிபெயர்த்தேன். அப்போ அதே சொன்னார், டீலிமிட்டேஷன் வர்றப்ப சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் பாதிப்பு இருந்தாலும் உறுதியாக பேசின ஒரு முதல்வர் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முதல்வர் தான் அப்படின்னார். அப்போ மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுதும் சரி, மற்ற மாநில முதல்வர்கள் துணை முதல்வர்களே பாராட்டி சொல்லக்கூடிய இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள் வரைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறதுனால அதையே சொல்லி ஓட்டு கேட்டாலே போதுமானதாக இருக்கும் இல்லையா? ஓகே, திரு பிரியன், இந்த தேர்தல் அறிக்கை எவ்வளோ தூரம் பேசு பொருளாச்சுன்னு தெரில. பொதுவாக பல நேரங்களில் தேர்தல் கேம்பெயின் ஆரம்பிக்கிறப்ப ஒரு விஷயம் பேசு பொருளாகும், திடீர்னு வேற ஒரு விஷயம் வரும், அது ஹைஜாக் பண்ணி எடுத்துகிட்டு போகும், எல்லா கட்சிகளும் அதை பின்னாடி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதில் அப்படியே டீலிமிட்டேஷன் தவிர மீதி எதுவுமே இதில் வந்து பெரிய டிஸ்ரப்ஷன் இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரே சீரான பாதையில் போன மாதிரி தான் இருக்குது. தேர்தல் அறிக்கைகள் வந்து 3 கட்சியுமே முக்கியமான பிரதான 3 கட்சிகள் தாவேக்காவையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதாவது ஏன்னா அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்னு 3 பேர் தான் நம்ம பார்க்குறோம். நம்ம சீமான் தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக சொல்லலை. அவர் அந்த போட்டியில் இருக்கிற மாதிரி தெரியல. அவர் தன்னோட ஐடியாலஜி படி கட்சியை வளர்க்குறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கார். அதனால் நான் எக்ஸாக்டாக யதார்த்த நிலையில் 3 பேர் தான் நான் சிஎம் கேண்டிடேட்டாக பார்க்குறேன். சிஎம் என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நாட்டை கொடுங்கன்றார் சார். அவர் அதுக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. இல்லை, அது வச்சுக்கிறது வேறு விஷயம். பட் நம்ம பார்வையில் இன்றைக்கி 3 பேர் தான் சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பார்வையில் பார்க்கும்போது இந்த நீங்கள் சொல்கிற இந்த தேர்தல் அறிக்கைகளுக்கான முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பேசின கடைசி இதில் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல் கையெழுத்து 8000 ரூபாய், இந்த இலவச கூப்பன் இருக்குல்ல, அதுதான் என்னோட முதல் கையெழுத்துன்னு அவர் சொல்லிட்டார் இன்றைக்கி. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸை கொண்டு கரெக்டாக முடிச்சிருக்காரு. கடைசியில் எடப்பாடியும் அந்த 10,000 ரூபாய் கொடுக்கறது, ஃப்ரிட்ஜ் கொடுக்கறது போன்ற விஷயங்கள் அப்பப்போ சொல்லியிருந்தா இருக்காரு. ஆனால் இன்னைக்கு ஒரு 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு சார். கடைசி வாக்குறுதி இன்னைக்கு ஒரு 10 வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு இல்லை, கொடுக்கலாம். அவர் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து தாவேகாவை பொறுத்த மட்டும் அவங்க இன்னும் ரொம்ப பெரிய பெரிய வாக்குறுதி கொடுக்குறாங்க. 8 சவரன் நகை
கல்யாணத்துக்கு பட்டு புடவை, பிறந்த குழந்தைக்கு மோதிரம், 4000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்குன்ட்டு பெரிய பெரிய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க அதை பற்றி பேசுகிறாங்களாலே தெரியல ஆக்சுவலாக. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, அவங்களதுல வந்து சார் எதையும் பேசணுன்ற அவசியம் இல்லைன்றாங்க. நீங்கள் வந்து கன்னியாகுமரியில் இருந்துட்டு நீங்கள் காரைக்குடிக்கு பேசலாம், திருத்தணியில் இருந்துட்டு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு அப்பியரன்ஸுக்கு எல்லா ஊர்லேயும் ஓட்டு விழுன்றாங்க. சார் அது வந்து ஒரு இலூஷன் சார். அது நான் வந்து இப்போ விஜய் எப்படி பார்க்குறேன்னா, அவருக்கு கூட்டம் வர்றது எல்லாம் கரெக்டு, அது ஓட்டாகுமான்ற ஒரு பாயிண்டில் தான் பார்க்குறோம். அவர் ஒரு பெரிய அரசியல் ஃபோர்ஸாக உருவாகிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கூட்டத்தை கடந்து நம்ம போக முடியாது. நம்ம கண் முன்னாடி அது நடக்குது ஒரு விஷயம். அது வந்து யதார்த்த நிலையில் அது என்ன ஓட்டாக மாறுதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நம்ம அவரை பற்றி பேச முடியும். அதனால் அவர் ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருக்கார். அவர் வந்து ஒரு த்ரெட்டாக கூட இருக்கார். விஜயை ஆதரிக்கக்கூடியவங்க அவரை கேம் சேஞ்சர்ன்றாங்க, ரமேஷ் போன்றவங்க அவர் வந்து ஒரு டிஸ்ரப்டர்ன்றாங்க, மற்றவங்க வந்து இது ஒரு ஸ்பாய்லர், அதுக்கு தாண்டி அவர் ஜெயிக்க போறதில்லை அப்படின்ற கோணத்தில் அவர் வந்து ஆட்சிக்கு வரப்போறதில்லை சார். அதில் நான் தெளிவாக இருக்கேன் சார். என்னுடைய கருத்து, அவர் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு ஓட்டு வாங்க மாட்டார் சார். ஆனால் ஒரு 15% வாங்குறாரோ 12% வாங்குறாரோ யாரையோ ஸ்பாயில் பண்ணுற லெவலில் அவர் இருக்கார். அதை நம்ம அவர் கடந்து போயிட்டு நம்ம பேச முடியாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த மட்டும் அவர் ஒரு முழு அரசியல்வாதியாக மாறிட்டாரா? 10% ஓட்டுக்கு மேலே வாங்குற எந்த கட்சியுமே ஒரு தேர்தலில் பேச பொருள் தான். அவங்க நீங்க பேசாம போக முடியாது. அதனால அவரை நம்ம கடந்து போக முடியாது. ஆனால் அவருடைய பிரச்சாரம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து அவர் நம்ம எதிர்பார்த்த அளவு ஒரு மாற்றத்துக்கான தலைவராக அவரை நமக்கு காட்டலை ஆக்சுவலாக. சார் அவங்க கண்டென்ட்டோட காட்சிக்கு தான் சார் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கண்டென்ட் அவர் என்ன பேசினாரு, அந்த பேச்சின் மீது அது நடைமுறை சாத்தியமா இல்லையான்ற விவாதம், அவர் பேசுறதுல லாஜிக் இருக்கா, அவர் சொல்ற கொள்கைகளுக்கான தேவை இருக்கான்ற விவாதம்லாம் வரல. அவரும் அதை பற்றி சீரியஸாக பேசலை. அவங்களுக்கு வந்து காட்சி படிமத்தை காட்டணும், பிரம்மாண்டமான கூட்டம் எங்களுக்கு இருக்கு பாருங்க. இல்லை, அவங்களுடைய நோக்கம் தான் நமக்கு புரியுது. அதனால தான் அவர் பிரச்சாரம் பண்ணாத இடத்துல அவரோட பொம்மையை பக்கத்தில் வச்சுன்னு போயிருக்காங்க. அவங்க வேட்பாளர்கள்லாம் கட் அவுட்டை பக்கத்தில் வச்சுன்னு போயிட்டு இருக்காங்க. சரி, விஜயுடைய எண்ணமே எப்படி இருக்குன்னா, தான் போகாட்டியும் பரவாயில்ல, தன் கட் அவுட் வச்சு ஓட்டு வாங்க முடியும் அவங்க வேட்பாளர்கள் நினைக்கிறாங்க. இவரும் அப்படி தான் நினைக்கிறாரு. அது தவறான விஷயம். இவர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த மட்டும், நான் இப்போ ரமேஷ் சொன்ன மாதிரி அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரோ அதே மாதிரியான பிரச்சாரத்தை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பிரச்சாரத்தை எடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் தமிழ்நாட்டில் இருக்குது சார். தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்குது. அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரல. என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடு, தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்றதுக்கு ரெலவன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரல. மகாத்மா காந்தி ஊர துட்டு கொடுத்துட்டீங்களா, இல்லை ஜல்ஜீவன் திட்டத்தில் துட்டு கொடுத்துட்டீங்களா, இல்லை வந்து சர்வ சிக்ஷா அபியான் அந்த அதில் கொடுத்துட்டீங்களா, துட்டை கொடுத்துட்டீங்களா? எதுவுமே கொடுக்கல. இல்லை மெட்ரோவை கொண்டு வந்துட்டீங்களா? இல்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து எய்ம்ஸாவது கட்டி முடிச்சிங்களா? எத்தனை பேர் வரீங்க மதுரைக்கு, எய்ம்ஸை கட்டி முடிச்சிங்களா? எதுவுமே முடிக்கல. அப்போது அதோட ரெலவன்ஸ் இங்கே இருக்கிறதுனால அவர் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவருடைய டெம்ப்ளேட் எப்படி இருக்குன்னா, மோடியை பேசாமல், ஒன்றிய அரசை பற்றி பேசாமல், அவங்கள எந்த விமர்சனம் பண்ணாமல் திமுக அரசு என்ன செய்தது, அதிமுக அரசு வந்தால் என்ன தவறுகள் நடந்துடும், இதை மட்டும் டிஎம்கே பேசியிருக்கணும். அதற்கு தான் முக்கியத்துவம் தந்திருக்கணும். பேச முடியாது சார். இந்த கவர்மெண்ட் வந்து 4 ரமேஷ் அவருடைய பார்வை, அது அவருடைய பார்வை. பட் இந்த கவர்மெண்ட் 4 வருஷமாக என்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுன்னு சொல்லணும் இல்லை மக்களுக்கு. என்னென்ன கவர்னர் மூலமாக என்னென்ன குடைச்சல் கொடுத்தாங்கன்னு சொல்லணும் இல்லை. ஃபண்ட்ஸ் கொடுக்காத என்னென்ன பிரச்சனைகள் பண்ணாங்கன்னு சொல்லணும் இல்லை. ஏன் சொல்லணும்னா, பிரதான எதிர்கட்சியோட முகமூடியை போட்டு அந்த கட்சியை வருது. பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை முகமூடியை போட்டுட்டு அந்த கட்சி உள்ளே வரும்போது நீங்கள் 2 கட்சியும் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. கெஜ்ரிவால் மாதிரியே பேசுறீங்க. ஆமாம் சார். இல்லை, நான் சொல்றது ராகுல் காந்தியை கோட் பண்ணுறேன். ஓகே, ராகுல் காந்தியை கோட் பண்ணுறேன். நான் வேற யாரையும் கோட் பண்ணல, ராகுல் காந்தியை கோட் பண்ணுறேன். அப்போது ஸ்டாலினோட பார்வையில் அது கரெக்ட் தானே அது. ஸோ அதனால் அந்த பாயிண்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் அவர்கள் எடுத்த இது கரெக்டு, அந்த ஸ்டாண்டு கரெக்டு. அது பேசியாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொரு விஷயம், எந்த கேள்விக்கும் பாலிசி ரீதியாக எழுப்புகிற கேள்விகளுக்கு எடப்பாடி பதில் சொல்லவே முடியல. அவர் வந்து பெண்கள் பாதுகாப்பு, கடன் விஷயம், போதை மருந்தெல்லாம் சொல்கிறாரே தவிர அது உண்மையிலேயே மக்கள் பிரச்சனை தான், மறுக்கவே இல்லை. ஆனால் எஃப்சிஆர்ஐ பற்றி கேட்கும்போது பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க. தர்மேந்திர பிரதான் மும்மொழி திட்டத்தை பற்றி பேசும்போது எடப்பாடி பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. இன்னைக்கு சிஏஏவை ஜஸ்டிஃபை பண்ணி தான் சார் பேசியிருக்காரு. இன்னைக்கு ஒரு பத்திரிகையில் அவரோட பேட்டி வந்திருக்கு. அதில் சிஏஏவை ஜஸ்டிஃபை பண்ணி இந்தியன் முஸ்லீமுக்கு என்ன பாதிப்பு இருக்குன்னு கேட்டிருக்கிறாரு. அவரை வெஸ்ட் பெங்காலுக்கும் அசாமுக்கும் அனுப்பின அவரை எத்தனை முஸ்லீம்ஸ் இன்னைக்கு வந்து ஓட்டு இல்லாத அங்கே வந்து தள்ளி விட்டுருக்காங்கன்னு அவருக்கு அங்கே போனாலும் தெரியும். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அசாம்லேயும் தான் நடக்குது. அது நாளைக்கு நடக்கும் சார், தமிழ்நாட்டிலையும் நடக்கும். ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜிஸ்க்கு கொடுத்துட்டீங்களா, குடியுரிமை கொடுத்தீங்களா? அப்போ அவங்களையும் நீங்கள் அப்படி தானே டீல் பண்ணுறீங்க. நம்ம பாயிண்ட் அது இல்லை. என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாலின் எழுப்புற அதே பிரச்சனைகள், கிட்டத்தட்ட அதே பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மம்தாவுடைய பிரச்சாரம் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்குது. வெஸ்ட் பெங்காலில்
எப்படி மத்திய அரசு வந்து வெஸ்ட் பெங்கால் பழி வாங்குறாங்க, எப்படி அதிகாரிகளை விட்டு வந்து இன்னைக்கு தேர்தல் நடத்துறாங்க, எப்படி தேர்தல் கமிஷன் வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கு. அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் தான். அப்போ நீங்க மம்தாவோட பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். பாதிக்கப்பட்டவங்க வந்து அவங்களுடைய குரலை எழுப்ப தான் சார் செய்வாங்க. அப்போ மக்கள் அதை உணர்றாங்க. மக்கள் அதை உணர்ந்து தான் மக்கள் முடிச்சிடுறேன். மக்கள் அதை உணர்ந்து தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் 40க்கு 40 கொடுத்தாங்க. அன்னைக்கு கருத்து கணிப்பெல்லாம் சொன்னவங்களோட மூஞ்சி எங்கே போச்சு? 15 வரும், 8 வரும், 31 வரும், 6 வரும்னு பல கருத்து கணிப்புகள் சொன்னாங்கல்ல. இன்றைக்கும் பல பேர் கருத்து கணிப்பு விட்டுருக்காங்கல்ல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நியாயமான ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்றார். அவரை நீங்க பல விதங்களில் குறை சொல்லுங்க. இந்த கவர்மெண்ட் மேல பல குறைகள் இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க. ஆனால் டெல்லி பிஜேபி அரசின் மீது டெல்லியின் மீது வைக்கிற விமர்சனங்கள் நியாயமானவன்றீங்க, வைக்க வேண்டியதுன்றீங்க. கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சவரை இன்னொரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவரை தமிழ்நாட்டில் பல பகுதிகளை நான் பார்த்தேன் சார். எங்கேயுமே ஆன்டி இன்குபன்சி இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டை ஒழிச்சே தீரணும், வெறிகுண்டு அலையறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அது எங்கேயுமே நான் பார்க்கல சார். அதிருப்தி இருக்கு, கவர்மெண்ட் மேல அதிருப்தி இருக்கு. ஆனால் இந்த கவர்மெண்ட் போயானு யாருக்கும் இல்லை. இந்த கவர்மெண்ட்டுடைய சாதனைகள் சார், ஒரு தாய்மா ஒரு 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 குழந்தையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த கிராமத்தில் போய் அந்த பெண்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ பெருமிதம் அடைகிறாங்க தெரியுமா? அதில் என் குழந்தை வந்து பொங்கல் சாப்பிடுது, உப்புமா சாப்பிடுது. அந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிடாது. அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பல பேர் காலேஜ் போகிற பெண்கள், கிராமத்தில் இருக்கிற பெண்கள், 1000 ரூபாய் வாங்குற பெண்கள் பயனாளிகள். அதை நம்பி தான் திமுக இருக்கு. ஆக்சுவலாக ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இல்லை சார். ப்ரோ இன்கம்பன்சி வந்து டெஃபினட்டாக இருக்கு. ஓகே, ஆனால் அது வந்து கரை சேர்த்துரும் திமுகவை. ஓகே, இல்லை, நான் சின்ன குறுக்கீடு தான். நண்பர் பிரியநாதுக்கு பதில் சொன்னால் சொல்லட்டும். ஸ்டாலின் செட் பண்ணுற அந்த நெரேட்டிவ் மாதிரியே மம்தா செட் பண்ணுறதை வச்சு அதை ஜஸ்டிஃபை பண்ணி அதனால் திராவிட முன்னேற்ற ஆர்குமெண்ட் அதுதான் இருக்கட்டும். அந்த மம்தா அவர்களுடைய காட்டாட்சியை இடதுசாரிகள் தோலுரிக்கிறாங்க. அதை பற்றி பிரியன் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. காட்டாட்சி நடத்துறாருன்னு இடதுசாரிகள் விமர்சிக்கிறாங்க. அதில் இந்த அரசு மீது என்ன விமர்சனங்கள் இருக்கோ அதே விமர்சனங்கள் மம்தா பானர்ஜியின் மேலே இருக்கு. குண்டர்கள் ஆட்சின்னு இடதுசாரிகள் வர்ணிக்கிறாங்க. ஆக நீங்க ஏதோ மம்தா நடத்துற மாதிரி அமித்ஷா இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. ஒரு உள்துறை அமைச்சர்ன்றதே மறந்துட்டு நீங்க வந்து குண்டர்கள் அராஜகம் செஞ்சா அவங்கள முன்வைக்கிறாங்க. அடிச்சு விரட்டி அந்த குண்டர்களை தலைகீழா தொங்க விடுறத மத்திய படைகள் என்ஷூர் பண்ணணும்னு பேசியிருக்கிறாரு. இருங்க, அது காரணம் வங்கதேச மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய ஊடுருவல் பிரச்சனை. சார், வெளிநாட்டவர் சொல்றாரு, அவர் சொல்றது ஊடுருவல்காரங்களை சொல்லல. அவர் சொல்லியிருக்காரு வெளிநாட்டவர் ஊடுருவல் பிரச்சனை நசுக்குவோம். பிஜேபி நசுக்குவோம். கோட் பண்றது மேற்கு வங்கத்தில் ஆட்சிக்கு வந்தா நசுக்குவோம். மூட்டைப்பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்குவோம். இல்ல, அது வேற பாயிண்ட். அமித்ஷா இன்னைக்கு பேசி இருக்கிறது ஊடகங்கள்ல வந்து காட்சியோட வந்திருக்கு. அது வந்து டிஎம்சி காரங்களை அவர்கள் குண்டர்கள் அவங்கள வந்து நாங்க மத்திய படை கொண்டு ஒடுக்கி தலைகீழ தொங்க விடுறத நான் உறுதி பண்ணுவேன். சைகையோட வர காட்டியிருக்காங்க. இல்ல, இடதுசாரிகள் குண்டர்கள் ஆட்சின்னு வர்ணிச்சிருக்காங்க மேற்கு வங்கத்துல. மேற்கு வங்கத்துல இந்த வெளிநாட்டவர் ஊடுருவல்ங்கிற பிரச்சனை திட்டமிட்டு பிஜேபியால் உருவாக்கப்படக்கூடிய பிரச்சனை. பெங்கால்லையும் அசாம்லேயும் வந்து வங்க மொழி பேசக்கூடிய முஸ்லீம் வேற, வங்காள தேசத்து முஸ்லீம் வேற. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரத்துக்கு அந்த இடத்துல ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை கொடுத்து சார் 25% மேலே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். அதில் ஒருத்தர் 2 பேர் எல்லை ஓரத்தில் ஊடுருவல் கூட இருக்கலாம். தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துருவோம். ஊடுருவல் அதிகம்னு சொல்ல, ஆனா அந்த பிரச்சனை வந்து ஊடுருவலுக்கு எதிரான பிரச்சனை கிடையாது, முஸ்லிமுக்கு எதிரான பிரச்சனை. ஊடுருவல் அதைத்தான் இவர் அந்த வார்த்தையில சொல்லிட்டு இருக்காரு. ஊடுருவல் அதிகம்னு சொல்ற அசாம்ல எஸ்ஐஆர் நடக்கல, அதை தள்ளி வச்சுட்டாங்க. ஊடுருவல் குறைவா புகார் சொல்ற வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஐஆர். ஏன்னா அந்த பிரச்சனை பெங்கால் மட்டும் இல்ல, வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க நம்ம தமிழ்நாடு அது இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் சார்ந்த 2 விருந்தினருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு மணிகண்டன், இந்த தேர்தல் பரப்புரை சார்ந்து பேசிட்டு இருக்கிறோம், உங்களுடைய கோணம். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். குணா, தமிழகம் பார்த்தீங்கன்னா இருண்ட தமிழகம், உண்மையான விடியல் பெறுறதுக்கு இன்னும் சரியாக ஒரு நாள் இருக்குது. அதான் இருண்ட தமிழகம்னா இப்போ நான் போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி. இது வந்து நல்ல ஒரு வெளிச்சம் தரக்கூடிய, ஒரு உண்மையான வெளிச்சம் தரக்கூடிய தமிழகமாக மாறுறதுக்கு இன்னும் சரியாக ஒரே ஒரு நாள் இருக்குது. மக்கள் ஒற்றை விரலால் கையிலே இருட்டையும் வெளிச்சத்தையும் கையிலே வச்சிருக்கீங்க போல இருக்கு சார். அது தமிழகத்தை இன்ஸ்டன்ட்டா வச்சிருக்கீங்களா? இருட்டையும் வெளிச்சத்தையும். இருட்டு போக போகுதுங்க, வெளிச்சம் எல்லாம் இப்படி தெரிய போகுதுங்க. ஓகே, அதான் இருட்டு போக போகுதுன்னு ஒரு நாள்ல இந்த மாதிரி பழனிசாமி வந்து பலபலன்னு வெளிச்சம் வரப்போகுதுங்கிறத சிலையடையா சொன்னங்க. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேங்கண்ணா, 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க அவசியமா என்னையும் கூப்பிடுங்க, திரு பிரியனையும் கூப்பிடுங்க,
4ஆம் தேதி மாலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு முன்னாள் முதலமைச்சர் இருக்க மாட்டார், இன்னொரு கட்சியில் 2 முன்னாள் முதலமைச்சருங்க இருக்க போகிறாங்க. அதனால் அவசியமாக பிரியனை கூப்பிடுங்க. அதாவதுங்க சாதாரண பாமரனுக்கு கூட தெரிஞ்ச ஒரு விஷயம், நாட்டு பிரச்சனைக்கு நாடாளுமன்ற தேர்தல், வீட்டு பிரச்சனைக்கு சட்டமன்ற தேர்தல், ரோட்டு பிரச்சனைக்கு உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு தெரியும். இதை நல்லா தெரியாம தான் போன தடவை கூட்டணி அமையாம 2024 திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணார், இந்த இதில் 26 சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன பிரச்சனையை பேசணுமோ ஸ்டாலினை குறை சொல்லி போன தடவை பார்லிமெண்ட் தேர்தலில் பேசினார். அப்போ மக்கள் திரு பழனிசாமிக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னா, இல்லை இது ராகுல் காந்தி வேணுமா மோடி வேணுமாங்கிறதுக்கான தேர்தல். அப்படி இல்லாத தேர்தலை சுருக்கி பார்க்க முடியாது. நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப பிஜேபி காரங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன பேசினாங்கன்னா, திமுக குடும்ப ஆட்சி, இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் என்னென்ன பரப்புரையை திமுக எதிராக சொல்றாங்களோ இது எல்லாத்தையும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் சொன்னாங்க. அவங்க ஒன்றும் சர்வதேச பிரச்சனைகள், ஈரான் ஈராக் பிரச்சனை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கல, உக்ரைன் பிரச்சனை பேசல. நான் சட்டமன்ற தேர்தலில் பேச வேண்டிய பிரச்சனையை பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பேசினார், அதை மக்கள் நிராகரித்தார்கள். அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலில் நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்காம டெல்லிக்கும் என்டிஏவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கு சண்டைன்னு திசை திருப்புற ஸ்டாலின் முதலமைச்சருடைய 40 நிமிஷ பேச்சுல ஒரு பார்ட்டை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. தேர்தல் அறிக்கையில நாங்க என்ன செய்தோம்னு சொல்லியிருக்காங்க, என்ன செய்ய போறோம்னு இருக்காங்க. எல்லா கூட்டங்கள்லையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாட்டில் நாங்க என்ன செய்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. வரக்கூடிய தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன செய்வோம்ன்றதையும் எல்லா பரப்புரையிலுமே பேசி இருக்கிறாங்களே. நீ அந்த ஒரு பாயிண்ட மட்டும் நிறுத்தலையே, அது ஒரு பொலிட்டிக்கல் அட்டாக் இல்ல. ஒரு நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. என்னைக்குமே ஒரு ஆளுங்கட்சியா இருந்து முதலமைச்சரா சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் ஒரு ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிற ஒரு முள் சிம்மாசனத்துல உட்காந்துக்கிட்டு அவங்க பேசுறத மக்கள் இது பண்ணுவாங்களா? 2021 பழனிசாமிக்கு எதிராக எப்படி அப்படியே சுரண்டு அடிச்சார் ஸ்டாலின். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு போட்டு பொழந்து கட்டினார். அதை பார்த்தா அம்மாவோட ஆவி திடீர்னு பழனிசாமிக்குள்ள பூந்துருச்சா என்னமோ தெரியல, 15 நாளா போட்டு பொழந்து கட்டுறாரு. இந்த ஆட்சியோட அவலம். நீங்க வெறும் வாய்ஜாலமா நீங்க 8000 கொடுக்குறீங்கன்னா பழனிசாமி 10,000 கொடுக்குறாரு, அவரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு. எது நான் வரப்போறேன்னு சொல்றவரை நம்புவாங்களா? எது 506 வாக்குறுதிகள் கொடுத்து எத்தனை % நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டா ஃப்ரிட்ஜை யாரும் பேசவே இல்லையா சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன முறை வாஷிங் மிஷினே கொடுக்குறோம்னாரு, இந்த முறை ஃப்ரிட்ஜ் பேசல. பெரும்பாலான இடங்கள்ல அவர் EPS பேசவே இல்லையே. 8000 ரூபா கூப்பன் எடுத்துட்டு போனா வசந்தன் கோவில் போனா எனக்கு என்ன ஃப்ரிட்ஜு, அது இல்லாம ஒரு டிவி, எனக்கு ஒரு ஏசி, ஒரு ஏர் கூலர் எல்லாம் எனக்கு கொடுத்துருவாங்களா? 8000 ரூபா கூப்பனுங்கிறது அதுக்கு 2000 ரூபா கூட வேல்யூ இருக்கு. அதை மக்கள் ஒரு பேசும் பொருளே இல்லையே. ஒரு காலத்துல பொருளாதார வல்லுநர் அவர் சொன்னார், டிவி கொடுக்குறப்ப என்ன சொன்னாரு, இந்த தேர்தலின் கதாநாயகன் தான் பொருளாதார வல்லுநர்ங்கிறத மறந்துட்டு காங்கிரஸ் கட்சி தலைவராக பேசினார். அந்த மாதிரி 8000 கூப்பிடுங்க, நான் இத்தனையும் அப்படி வாங்கி வண்டியில வச்சுட்டு அந்த காலம் அப்படின்னு பாட்டு பாடிட்டு எல்லாம் வீட்டுக்கு வர போறாங்களா? ஒன்று தெரிஞ்சுக்கு, ஒரு ஆட்சியினுடைய முகம் பார்க்கும் கண்ணாடிங்கிறது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. 6 வயசு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லை, வீட்டில் படுத்துறவனுக்கும் பாதுகாப்பு இல்லை, ரோட்ல நடந்தவனுக்கும் பாதுகாப்பு இல்லை, லாக்அப் டெத்து, இவங்களுக்கு எதிராக பட்டியலினத்தவருக்கு எதிரான தாக்குதல், பரந்தூர் பயங்கரம், வேங்கை வயல் தேசிய அவலம், தமிழகத்தை இந்தியாவின் போதை தலைநகராக மாத்திர இத்தனை பிரச்சனையை வச்சுக்கிட்டு டெல்லியை பார். இன்னொன்று முக்கியமான மறந்து போயிட்டேன், அம்பேத்கர் கண்ட கனவு, காந்தியடிகள் கண்ட கனவு பெண்களுக்கு எதிராக துரோகம் பண்ணி இருக்குது திமுகவும் காங்கிரசும் மம்தா பானர்ஜியும். 33% பொங்காதீங்க. நீங்க பேசுறப்ப பொங்கல, நீங்க பேசுறப்ப பொங்கல. துரோகம் பாஜக சொன்னீங்கன்னா நாங்க இது உங்க தேர்தல் பெரிய விஷயம் சார். இது பேசலாம் மணிகண்டன், அது தனியாவே பேசலாம், ஏற்கனவே பேசிட்டோம், இன்னொரு தருணத்துல பேசலாம். அது கொஞ்சம் அமைதியா இருக்கு. யார் பெரிய சப்ஜெக்ட் திரு மணிகண்டன், டீலிமிட்டேஷன் சொன்னீங்கன்னா எவ்வளவு நெஞ்சுரமும் எவ்வளவு தைரியமும் எவ்வளவு கன்விக்ஷனும் இருந்தா அதை கொளுத்துன்ற இடத்துக்கு முதலமைச்சர் வந்திருப்பார். தேர்தல் பரப்புரையில தனக்கு பாதிப்பு வரும் நினைச்சிருந்தா, தனக்கு தன்னுடைய கட்சிக்கு பாதிப்பு வரும்னா அதை பகிரங்கமா கொளுத்துறதும், அது தோத்த உடனே தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்றணும் பட்டாசு வெடிக்கிற இடமும் வந்திருக்காது. நான் மதிவதனியுடைய கொண்டதை கேட்கிறேன். மதிவதனி, தேர்தல் பரப்புரையில பல இடங்களுக்கு எல்லாம் போனீங்க. இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றில் என்ன கண்டீர்கள்? என்ன இன்னைக்கு பேசு பொருள்? முதல்ல தேர்தலுக்கு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் போறப்பவே
களம் வேற, சோஷியல் மீடியா வேற அப்படின்றத புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ பேசுகிற போது நடிகர் விஜய் அப்படின்ற ஃபேக்டரை பற்றி நிறைய பேசக்கூடிய நேரத்தில் இது உண்மையாகவே ஃபீல்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுதோ, களத்தில் இருக்கோ அப்படின்ற சந்தேகத்தோடு தான் ஒரு பரப்புரை பயணத்துக்குமே உண்மையாகவே என்னை போன்ற இளைஞர்கள் போனோம். அதில் எங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக இத்தனை ஆண்டு கால தமிழ்நாட்டின் அரசியலில் புதுசாக கட்சிகள் வர்றது இது முதல் முறை கிடையாது. இதை விட ஒரு பெரிய ஃபேக்டர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் வந்திருக்காங்க. அப்போ விட ஏன் இப்போ பேசுபொருள் ஆகுதுன்னா, சோஷியல் மீடியா இருக்கிறதுனால இது ஒரு பெரிய பிம்பமாக ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூன். அதை ரொம்ப அசால்ட்டாக தன்னுடைய சாதனைகள் மூலமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் சும்மா அப்படியே ஒரு குண்டூசியை வச்சு உடைக்கிற மாதிரி உடைச்சிருக்காரு அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில். ஏன் அப்படின்னு கேட்டால், நேரடியாக களத்தில் சென்று சட்டமன்ற தொகுதிகள் தோறும் பிரச்சாரம் செய்த அந்த முறையில் தான் இந்த வாதத்தை நான் முன்வைக்கிறேன். அதுக்கடுத்து முக்கியமாக என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தேர்தலை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய பிராண்ட் அப்படின்றது கட்சிகளுடைய பெயர்களெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அப்படின்றது தான் பிராண்டு. ஏன்னா 2021 ரொம்ப தெளிவாக தளபதி ஸ்டாலின் சொன்னார், ஆதிக்கவாதிகளும் வேண்டாம், அடிமைகளும் வேண்டாம். அதுதான் அவங்களோட டேக்லைனாகவே இருந்துச்சு. இன்னைக்கு திரும்ப 2026 அதை அதிகமாக சொல்ல வேண்டிய தேவை திமுகவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் பற்றி தெரிந்தவர்களுக்கும் மாநில அரசினுடைய உரிமை பற்றி தெரிந்தவர்களுக்கும் நிச்சயமாக என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்றது கிரிக்கெட் மேட்ச் மாதிரியோ இல்லை டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்றது கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தெரியாது. ஏன்னு கேட்டால், மாநில உரிமைகளை நசுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சி பண்ண முடியாது. அந்தந்த மாநிலத்தில் இருக்க கட்சிகளை இன்னொரு கட்சியினுடைய மாநில உரிமையை பறிக்க முடியாது. ஒன்றிய அரசு தான் மாநில உரிமைகளை பறிக்க முடியும். இப்போ நடைபெறுவது சட்டமன்ற தேர்தல்னா 5 ஆண்டுகளுக்கு இவர்கள் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை, செயல்படுத்த முடியாமல் போன திட்டங்களுக்கு யார் காரணம் அப்படின்றத மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி 2029 தேர்தலும் 2031 தேர்தலும் தான் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பெருங்கனவு. தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும். பீகார்லையும் மகாராஷ்டிராலையும் என்ன மாடலை பயன்படுத்தினாங்களோ தமிழ்நாட்டில் அந்த மாடலை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி முதுகின் மீது ஏறி சவாரி செய்து அதிமுகவை கபலீகரம் செய்து அந்த இடத்துல பிஜேபி உட்காரணும்னு நினைக்கிறப்ப அதை ஒரு முதல்வராக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக அம்பலப்படுத்தி அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். இதுல அதிமுக எப்படி போறாங்கன்ற பிரச்சனை எல்லாம் திமுகவுக்கு இல்லை. இவருடைய பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாடு என்னவாக இருக்கிறது. பிஜேபின்ற ஃபேக்டர்னால தமிழ்நாடு எவ்வளவு மோசமான நிலைக்கு போகக்கூடிய அச்சுறுத்தல் இருக்குன்றத சொல்றது எந்த வகையில் நம்ம அப்படியே போகிற போக்கில் இது ரொம்ப என்டிஏன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற ஃபேக்டர்னு தெரில. ரெண்டாவது, சட்டமன்ற தேர்தல் தானே, இது வரைக்கும் ஒரு முறை ஆகுது. பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்தபோது இது என்டிஏ கூட்டணின்னு சொல்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்ற சொல்லே வராத போது இங்கே ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் நான் தான் இந்த கூட்டணியினுடைய என் தலைமைன்னு சொல்கிறாரே தவிர என்டிஏ கூட்டணியை சார்ந்த, அதாவது பிஜேபியை சார்ந்த யார் அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொன்னாங்க. ரெண்டு விஷயத்துல நான் இன்னொரு கிளாரிட்டி கேட்கணும். ஒன்று சோசியல் மீடியா வேற, தேர்தல் களம் வேற அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன்றீங்க. நீங்கள் ஒரு ட்விட்டர்லையும் இன்ஸ்டாலையும் இல்லாத வேற விஷயங்கள் களத்தில் இருக்கு, அது களத்தில் இருக்கிறது சோசியல் மீடியாவில் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றீங்களா, அல்லது சோசியல் மீடியாவில் மிதமிஞ்சு தெரிகிற ஒன்று களத்தில் அது காட்சியாக இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதான்னு ஒரு கேள்வி எனக்கு. இன்னொரு குரூஷியல் பாயிண்ட் டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு பேசுகிறது சம்மந்தமாக பேசுகிறீங்க. பிரதமரோ அமித்ஷா அவர்களோ தேர்தல்னு வந்தால் பரப்புரையில் தீவிரம் காட்டுவாங்க. போன முறை நாடாளுமன்ற தேர்தலில் போய் 7 முறையோ 8 முறையோ பிரதமர் வந்தார். தேர்தல் பரப்புரைக்கு மட்டும் ரோட் ஷோன்ற பேரில் மீட்டிங்கில் ரொம்ப இன்டென்ஸாக கேம்பெயின் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை அவங்க பெங்காலுக்கும் அசாமுக்கும் ஆர் கேரளாவுக்கு காட்டின ஃபோக்கஸ் கூட கேரளாவில் போய் பரப்புரை செய்த அளவு கூட தமிழ்நாட்டில் பண்ணல. இல்லை, பிரதமர் அவ்வளோ வரல, அமித்ஷா வரல. 4 முறை வந்திருக்காரு, 2 இடங்களில் ரோட் ஷோ கலந்துட்டு இருக்காரு. ரொம்ப குறைவு சார். இல்லை, ஃபர்ஸ்ட் கேள்வி அமித்ஷா ஒரு தடவை வந்தார் எலெக்ஷனுக்கு அப்புறம். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அமித்ஷா வந்த எண்ணிக்கை ஒப்பிட்டா ரொம்ப குறைவு. தேர்தலுக்கு முன்பு நிறைய வந்தாங்க, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு வரல. நான் மதிவதனையை கேட்டிருக்கேன். மதிவதனை முதல் கேள்வி சோஷியல் மீடியாவில் தெரியறது ரொம்ப அதீதமானது. எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஃபேக்டர்ஸ் களத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பூத்தில் ஏஜென்ட் போடணும்னு கூட தெரியாத மாவட்ட செயலாளர்கள் கொண்ட கட்சியாக தான் டிவிகே பல இடங்களில் இருக்குது. என்னன்னா, அவங்களுக்கு லாபகரமாக ஒரு சின்னம் கிடைத்ததுனால
இந்த சத்தத்தை போட்டோம்னாலே சட்டமன்றத்துக்கு போயிடலான்ற ஒரு மனநிலையில தான் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்க. உண்மையாகவே அவர்களை ஒரு பரிதாபத்தோட தான் பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு அவர் வந்து பேசுகிறாரு, அவர் பேசிகிட்டு இருக்கிறப்ப குறைந்தபட்சம் அவங்க தலைவர் பேசுகிறதாவது அவங்க கேட்கணும்ல, அப்பையும் அவங்க சத்தம் போட்டுட்டு தான் இருக்காங்க. இதை அவரும் விரும்புகிறார். அந்த கவர்ச்சியை, அந்த ஒரு நடிக மனப்பான்மையை, ஒரு ரசிகத்துவத்தை அவரும் விரும்புகிறார். ஸோ இந்த ஃபேக்டர் வந்து ஃபீல்டில் இல்லை. அதே நேரத்தில் களத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில், காங்கிரஸில், அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம் சிபிஐ, குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், இது போன்ற கட்சிகளில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள், அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே, தேமுதிக, இவங்க எல்லாமே களத்தில் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை நாங்கள் நேராக பார்க்குறோம். அவங்களும் இளைஞர்கள் தான். ஸோ இளைஞர்கள் எல்லாருமே இந்த பக்கம் இருக்காங்கன்றது சோஷியல் மீடியாவினுடைய ஒரு நெரேட்டிவ். அந்த நெரேட்டிவ் களத்தில் இல்லை. இது ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டாவது, இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கிடுவாருன்னா அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னா முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் எப்போதுமே மாற்றம் வேணும்னு சொல்லுவாங்களே தவிர அது என்ன மாற்றம்னு சொல்ல தெரியாது. அதனால தானே இவங்களுக்கு ஓட்டே போடுறாங்க. ஸோ இது வந்து எந்த வகையிலும் திமுகவினுடைய ஓட் பேங்கை பாதிக்காது. அது அதிமுகவை பாதிக்கலாம், குறிப்பாக நாம் தமிழரை பாதிக்கலாமே தவிர திமுகவை பாதிக்காது. ரெண்டாவது கேள்வி, மோடி அமித்ஷாவினுடைய வருகை குறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இந்த முறை கொஞ்சம் சுதாரிச்சிட்டாங்க. நம்ம எத்தனை முறை போகிறோமோ அத்தனை முறை நமக்கு ஓட்டு குறையும், திமுகவுக்கு அது பலமாகும் அப்படின்றத யாரோ ஒருத்தர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் போன தடவை வந்தது போதும், 40க்கு 40 அவங்க போயிடுச்சு, இந்த முறை வந்தீங்கன்னா 200 வெல்வோம்ன்ற திமுகவுடைய முழக்கத்துக்கு நீங்களே வந்து ஸ்டார் கேம்பெயினர் ஆகிடாதீங்க அப்படின்னு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால வரல. ஆனால் அவங்க வந்தப்பயுமே அவர்கள் என்ன பேசினார்கள்ன்றதை தமிழ்நாடு பார்த்துச்சு. இன்னொன்று என்னன்னு கேட்டால், அவங்க வர்றது குறைஞ்சது எடப்பாடி ஐயாவுக்கே கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். ஏன்னா வர்றப்பெல்லாம் சும்மா பேச்சுக்கு கூட எடப்பாடி தலைமையில், அதிமுக தலைமையில்னு சொல்லலை. ஸோ எந்த வகையிலும் மோடியினுடைய வருகையோ அமித்ஷாவினுடைய வருகையோ தமிழ்நாட்டில் எந்த விதமான மாற்றத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள், இது ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டா. ஒற்றை இந்தியாவை நோக்கி இந்தியாவை அழைத்து போறதுக்கு மாநில கட்சிகள் இல்லாம ஆக்கணும். அப்ப மாநில கட்சிகள் இல்லாம ஆக்கணும்னா அதிமுக மீது ஏறி சவாரி செய்யணும். அதை ஒரு முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் கணித்து, இது என்டிஏ வர்சஸ் தமிழ்நாடு, இது டெல்லி வர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னாரு. அதுக்கு சின்ன உதாரணம் தான், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா தமிழ்நாடு, திணிச்சா டெல்லி. ஓகே, நான் ரமேஷ்ட சில விஷயங்கள் கேட்கணும். இதில் வந்து நிறைய பேசின விஷயங்களை திரும்ப பேசுகிறோம். பேசாத சில கூறுகள் இதில் இருக்குது. ஒன்று, இபிஎஸ் அவருடைய பேச்சில் வழக்கமாக அந்த மாதிரி பேசக்கூடியவரில் இந்த தேர்தலில் செங்கோட்டையினை ஒருமையாக பேசினதில் தொடங்கி முதலமைச்சரை பேசினது அப்படின்னு ஆரம்பித்து கொஞ்சம் அவரோட இதில் காரமாக பேசினார்னு அதிமுகவில் சொல்கிறாங்க. கொஞ்சம் ரசக்குறைவாக இருந்ததுன்றது ஒரு விமர்சனம். அதில் என்ன உங்கள் பார்வைன்னு ஒன்று. ரெண்டாவது, சசிகலா ஃபேக்டர் அண்ட் ராமதாஸ் வந்து எல்லா தேர்தல்களையும் ஒரு கட்டத்தில் முடிவையே தீர்மானிக்கிற சக்தியாக இருந்தார். பிறகு தொய்வு வந்தது. அண்மை காலத்தில் ஒரு 10 வருஷத்தில் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு. இந்த தேர்தலில் ஆல்மோஸ்ட் அவருக்கு ஒரு காமன் சிம்பல் கூட இல்லை. ஆனால் ஒரு காமன் சிம்பலோட சசிகலா எல்லா தேர்தல் தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணதை பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்தை பொறுத்தவரை அது ஒரு குடும்ப பிரச்சனையாகத்தான் பொதுவாக பொதுவெளியில் பார்க்கப்படுகிறது. ஆகவே அரசியல் ரீதியாக டாக்டர் ராமதாஸ் அவர்களால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் அது ஒரு குடும்ப சண்டை மாதிரி ஆகிவிட்டது. அது இன்னைக்கு ஒரு வீடியோ அறிக்கை விட்டுருக்காரு, தருமபுரியில் 18 பேரும் ஜெயிக்கக்கூடாது. சரி, அவர்கள் பதிலுக்கு அவங்க வந்து சிலது சொல்லியிருக்காங்க, அந்த பேத்தி பொய் சொல்லுதுன்றாரு. இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க, அந்த சமூக மக்களே ரசிக்க மாட்டாங்க இந்த நடக்கிற இந்த குடும்ப சண்டையை. இவர் வந்து தேர்தலில் பெரிய தாக்கம் ஏற்படுத்த முடியும் என்று நான் நினைக்கவில்லை. திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரை ஒரு சில பகுதிகளில் சில ஆயிரம் வாக்குகள் சேதாரத்தை அவர் ஏற்படுத்தக்கூடும். அது நிச்சயமாக அதிமுகவுக்கு பாதிப்பு தான். இது உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான என்னுடைய பதில். முதல் கேள்வியை பொறுத்தவரை நான் வெறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் மட்டும் ரசனை குறைவான விமர்சனங்கள் வைக்கப்பட்டதாக பார்க்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர்கள் மட்டத்தில் பேசுகிறேன். தலைவர்கள் மட்டத்திலே எடுத்துக்கொண்டாலும் முதலமைச்சர் வந்து ஒரு பொதுவாக அதிமுக வந்து ஒரு டெல்லிக்கு இதுவாக இருக்குன்னு சொல்லி அதோடு நிறுத்தி கொண்டார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை போன தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணாரோ, இந்த தேர்தலில் ஒரு ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணுறத ஒரு திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்தார். எடப்பாடி பாலிடிக்ஸ்னு சொல்ல முடியுமா? செங்கல் கட்டல தானே, கட்டடம் கட்டல, ஒரு செங்கலோட ஒரு சிம்பாலிக் தானே. சரி,
திரு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு முதலமைச்சராக இருந்தவரை பற்றி திரும்ப திரும்ப ஒரு விமர்சனம் என்ற பேரில் அவர் அதையே கார்னர் பண்ணும்போது யாராக இருந்தாலும் புரோவோக் ஆவாங்க. அதை திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நேர்காணலிலேயே தெரிவித்திருக்கிறார். ஆகவே பதிலுக்கு அவர் தாக்குகிறார். ஆகவே நீங்கள் வந்து பால்டாயில் விஷயத்தெல்லாம் நான் பேச வேண்டியிருக்கோம் அப்படின்னு தாக்குகிறார். அது நிச்சயமாக ஒரு முதலமைச்சராக இருந்தவரிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பேச்சு அல்ல. அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதே போல் திரு செங்கோட்டையின் விஷயத்திலும் அதுதான் நடந்தது. திரு செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மிக நெருங்கிய நண்பர். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் நண்பர் இல்லை என்றாலும் என்னை நன்கு அறிவார். நான் சொல்ல வந்தது, ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கள், ஒரு அரசியல் பொது வாழ்க்கையில் நீண்ட காலம் ஈடுபட்டவர்கள் இப்படிப்பட்ட பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது. ஆனால் அது இவர்கள் மட்டும்தான் செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் அது கடந்த காலங்களில் இந்த மாதிரி பொறுப்புகளில் இருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். முதல் நாள் திரு செங்கோட்டையன் மிக கடுமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சித்ததற்கு அடுத்த நாள் திரு எடப்பாடி பழனிசாமி அதே தரத்துடன் பதிலளித்திருக்கிறார். இரண்டுமே ரசனை குறைவான பேச்சுக்கள், அவர்கள் வகித்த பதவிகளுக்கு உரிய பேச்சு அல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. ஒருமையில் பேசுகிற அளவுக்கு போயிட்டாங்க சார். இப்போ 2ஆம் கட்டத்தில் இப்போ உதயநிதி பேசுகிறாரு அப்படின்னா உதயநிதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அடுத்து அந்த கட்சியில் இருக்கிற யாராவது ஒரு தலைவர் அதே லெவலில் அவர் பேசினார்னா அதற்கு ஒரு தன்மை இருந்திருக்கும். அவரே பேசுகிறப்ப ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்ற ஒன்றில் இருந்தவங்க ஒரு மாபெரும் கட்சிக்கு தலைவராக இருக்கிறவங்கன்றப்ப சர்டன் அமௌண்ட் ஆஃப் டெக்கோரம் அது எல்லாரும் எதிர்பார்க்குற ஒன்று தானே. நான் வந்து சொல்கிறது, நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக திரு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயங்களை சொல்கிறீங்க. தமிழக அரசியலில் இந்த மாதிரியான தரம் தாழ்ந்த பேச்சுக்கள் புதியதல்ல. ஏற்கனவே பெரிய பொறுப்புகளை வகித்தவர்கள் பேசி இருக்கிறார்கள். மறைந்தவர்களை தொடர்புபடுத்தி நான் பேச வேண்டாம் என்று அதை தவிர்க்க முக்கியமான விஷயம் இருக்கு. இல்லை அதாவது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். இல்லை தரம் தாழ்ந்த பேச்சில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க விட்டோம். அதாவது கொரோனா காலத்தில் வந்து கோவிட் காலத்தில் வந்து எந்த விதமான வருமானம் இல்லை, நான் நிர்வாகத்தை நல்லா நடத்தினேன்னு எடப்பாடி சொல்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் அந்த கொரோனா காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் இருந்தால் கொரோனாலே போயிருப்பார் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா, இதை விட ஒரு ரசனை கட்டத்தானே, இதை விட ரசனை கட்டத்தானே எதுவும் கிடையாது. இது மோசமான ஒரு விஷயம். இது எப்படி பேச முடியும்? அவர் கொரோனா வார்டுக்கே வந்து போட்டு உள்ளே போய் பார்த்தார் சார். அவர் கொரோனா வார்டுக்குள்ளேயே போய் பார்த்தாரு. யாருக்காவது தைரியம் இருந்தால் கொரோனா வார்டுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு கொரோனாவோட 2வது அலையில் ஆக்சிஜன் கிடைக்காத போது 2வது அலையில் அது கஷ்டப்பட்டது யார்? திமுக அரசு தானே பிறந்தது. இவரோட ஆட்சியில் வந்து ஆக்சிஜன் பிரச்சனை கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ரசனை குறைவாக பேசின ஒரு முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி முதலமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த இதுக்கு வந்தாருன்னு தெரியல. தோல்வி வந்து நினைக்கிறேன். இதே மாதிரி பேசி இருக்கிறார்கள். செல்வி ஜெயலலிதா தரக்குறைவாக பேசியது இல்லையா? முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை தரக்குறைவாக பேசியது இல்லையா? இப்போ நீ செங்கோட்டையன் என்ன பேசினார் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நான் தான் வந்திருக்கணும், 10 முறை ஒரு தோல்வி அடைஞ்சாரு, இதெல்லாம் ரொம்ப அருவருக்கத்தக்க பேச்சா நான் பார்க்கல. ஆனால் பதிலுக்கு இவர் என்ன பேசினார் அப்படின்னா, இன்னொன்னு சொன்னார்ல, நான் உட்கார்ந்துருந்தேன் திடீர்னு வந்து ஒரு மலைப்பாம்பு மாதிரி ஒன்று விழுந்தது. ரைட்டு சார், ரைட்டு. ஆனால் அதுக்கு பதில் பார்த்தா இவர் விழுந்துட்டாரப்பா அப்படிங்கிறாரு. ரைட்டு. அதுக்கு பதிலுக்கு அவர் என்ன சொன்னார்? பாம்பு வந்ததுன்னு பார்த்தேன். இது எப்படியே இருக்கட்டும், இந்த பேச்செல்லாம் இருக்கட்டும். பதிலுக்கு அவர் என்ன பேசினார் தெரியும்ல, அந்த விஷயத்தில் அவர் எப்படின்னு எனக்கு தெரியும். என்ன சார் இது? விஜய் கட்சியில நடிகை வந்தாங்க, ஒரு நடிகையை தொடர்புபடுத்தி சொல்றாரு, அந்த விஷயத்துல அவர் எப்படின்னு எனக்கு தெரியும். யோ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு, நான் ஆட்சியில் இருக்கும் பொழுது நான் அமைச்சரிடம் இடம் கொடுத்தேன், அப்படி இடம் கொடுக்கும்போது நீ என்னென்னலாம் பண்ணேன்னு நாளைக்கு நீ எனக்கு மாற்றி பேசினா இது எனக்கு தேவைப்படும் எடுத்து வச்சேன்னா இதுக்கு பேர் என்ன சார்? இதுக்கு பேர் ஹனி ட்ராப் சார். இதுக்கு பேர் நீ இதெல்லாம் பண்ணனா எல்லாம் நான் எடுத்து ஆதாரம் இருக்குப்பா வெளியே விட்டுருவேன் சார். ஒரு நியாயமான இவரே தன்னை வெளிப்படுத்துறாரு, எக்ஸ்போஸ் பண்றாரு. இது வந்து அருவருக்கத்தக்க டெக்கோரம் இல்லாத ஒரு பேச்சு மட்டும் அல்ல, தான் எப்படிப்பட்ட முதலமைச்சராக இருந்ததாக தானே செல்ஃபா வந்து வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன சொல்றாரு? நாளைக்கு இவர் இப்படிலாம் மாத்தி பேசுவார்னு எனக்கு அப்ப தெரியும். இது எடப்பாடி சொன்னது. ஒரு சஸ்பிஷன் இருந்திருக்கு அவருக்கு. அதுக்கு நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்கிறாரு. நான் அந்த ஆதாரம்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்ப ஒரு நியாயமான ஆட்சியாளர் உங்க கண்ணு முன்னால ஒருத்தர் தப்பா நடந்துக்கிறாருன்னு தெரிந்தாலோ, உங்க ஆதாரப்பூர்வமா உங்க கைக்கு வந்தாலோ நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா, இல்ல உங்களுக்கு எதிராக போனா தேவைப்படும் எடுத்து வைப்பீங்களா? சார் அது தாண்டி அதை தாண்டி தான் நான் பேசுறேன். அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு, அல்லது இது நண்பர் சொல்கிறதை போலலாம் பேசிகிட்டு இருக்கிறாருன்னா பொலிட்டிக்கலாக அட்டாக் பண்ணுறதுக்கு அவருக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் பிரச்சனை. இந்த அரசாங்கத்தை 2 விதமாக அணுகலாம். நீ இந்த தப்புலாம் பண்ணியிருக்கிற, இதில் அதனால் நான் எதிர்க்கிறேன்னு ஒன்று பேசலாம். இன்னொன்று இதெல்லாம் வந்து இதை விட சிறப்பான ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேசலாம். ஒன்று சிறப்பான ஆட்சியை கொடுக்கணுன்னா அதுக்கு வந்து பின்னணி இருந்திருக்கணும், அல்லது வந்து குறை சொல்கிறதுக்கு வந்து நிறைய குறைகளாவது இருக்கணும். இது ரெண்டும் இல்லாத போது
இதை போன்ற ஒரு ஒரு சீப்பான மனநிலையில் தான் வந்து இறங்குவாங்க. ஏன்னா இது ஆன்டி இன்கம்பன்சி வேவ்லாம் ஒன்றும் இங்கே இல்லைங்க. பொதுவான குறை தான் சொல்லலாம். பொதுவாக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பொதுவாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது, பொதுவாக அந்த பிரச்சனை இருக்குதுன்னு பேசலாமே ஒழிய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் வந்து இன்னென்ன தவறுகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுவதற்கு குற்றச்சாட்டு கையில் இல்லைன்னா இந்த மாதிரி தான் போக வேண்டியிருக்கும். சரி, அதுதான் காரணம். ஒரு ஆஸ்பெக்ட் இப்போ வந்து எது பேசு பொருளான எது பேசு குற்றச்சாட்டு அந்த கூட்டணி கட்சி திருமதி பிரேமலதா சொன்னாங்க. ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த ஆட்சியை பற்றி சொல்ல முடியும். பெண்களை வச்சுக்கிட்டே சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம்ன்ற குற்றச்சாட்டு தான் சொல்ல முடியும். அதை நான் சொல்றேன் சொல்லி சரி செய்கிறேன். நீங்க சொல்றத வந்து நான் வந்து என்ன சொல்றேன், எதுக்கு தான் நினைக்காதீங்க. பொதுவான குற்றச்சாட்டுகள் எல்லா ஆட்சி காலத்திலும் செஞ்சுட்டு இருக்க முடியும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு 100 வருஷமா நீங்க சொல்லலாம். பாதுகாப்பு இல்லாத நிலைமை இன்னைக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா சில இடங்களில் பாதுகாப்பு இல்லைன்ற நிலைமை இருக்கும். இது அல்ல, இந்த ஆட்சியினுடைய ஒரு செயல்பாட்டால் ஒரு தப்பு நடந்திருக்கு அல்லது அதனால வந்து இந்த ஒரு சிக்கல் வந்திருக்குன்னு பேசுறது தான் ஆட்சிக்கு எதிரானது. பொதுவாக பேசுறதுல வந்து என்ன இருக்கு? அது நீங்கள் இருந்தால் மட்டும் வந்து அப்படி ஒரு பிரச்சனையே வராதுன்னு ஏதாவது இருக்குமா? அதெல்லாம் வந்து ஒரு பொது குற்றச்சாட்டை வந்து ஒரு கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டாவோ ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கான குற்றச்சாட்டாவோ மாற்ற முடியாது. இப்போது கடந்த காலத்தில் ஜெயலலிதாவுக்கு எதிராகவோ கலைஞருக்கு எதிராகவோ எம்ஜிஆருக்கு எதிராகவோ யாருக்கு எதிராக இருந்தாலும் கூட ஸ்பெசிஃபிக்கான குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஒரு ஊழல் குற்றச்சாட்டுன்னா இந்த குற்றச்சாட்டு, அல்லது ஒரு ஸ்கீமில் பிரச்சனை இருக்குது, இல்லை தமிழ்நாடு சென்னையில் வெள்ள பிரச்சனை இருக்குது, மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏற்றுக்கல சார், அது ரெண்டாவது. ஆனால் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். பொதுவான குற்றச்சாட்டுகளை வச்சுலாம் எலெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. ஒரு தேர்தலில் பேசு பொருளாக ஏதோ இருந்தது, ஆனால் ஒரு காசிப்பா காதும் வச்சு பேசுறது மாதிரி பணப்புழக்கமே இல்லைங்க அப்படின்னு ஒரு தேர்தல் குற்றச்சாட்டு வந்து இந்த ஆட்சியில் பணப்புழக்கமே இல்லை, பணப்புழக்கமே இல்லை சொல்லியிருக்கிறாங்க. 2001 பணப்புழக்கமே இல்லை அப்படின்னு ஒன்று. இன்னொரு இந்த தேர்தலில் உண்மையான பிரச்சனை மறுபடியும் சொல்றேன், டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையிலான போராட்டம் தான் இது. அதிமுக ஒரு திராவிட கட்சியாக தன்னை நிலை நிறுத்திக்கல, நேரடியாக வந்து டெல்லியினுடைய பிரச்சனைகள் தான் தமிழ்நாட்டை தாக்குது. இந்த பாஜக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்குமான முரண்பாடு கூர்மை அடைஞ்சிக்கிட்டே போகிறதுக்கு அவங்க தான் காரணம். டெல்லி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால தமிழ்நாடு டெல்லிக்கு எதிராக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. ஏன் இதுக்கு முந்தின ஆட்சி காலகட்டங்களில் எல்லாம் இணைஞ்சு இல்லையா? இந்த பிஜேபி ஆட்சிக்கு எதிரான பிரச்சனை தான். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாங்க, ஏன் தமிழ்நாட்டில் வந்து மாநில தேர்தலில் எதுக்கு வந்து ஆல் இண்டியா பிரச்சனையை பேசணும் இல்லை பிஜேபி வந்து பேசணும்னு. மோடி இந்தியா முழுக்க எந்த மாநில தேர்தலுக்கு போனாலும் அவர் மட்டும்தான் பேசினார். அங்கே இருக்கிற முதல்வர் வேட்பாளர் கூட என்றைக்குமே இடம் இருந்தது கிடையாது. அவர் வந்து ஆல் இண்டியா பிரச்சனை தான் பேசினார். அவர் என்ன மாநில பிரச்சனை அல்லது ஆல் இண்டியா பிரச்சனை பிரித்து பேசினாரா? உண்மையிலே இந்தியாவில் வந்து மாநிலங்களுக்கான உரிமை பறிக்கப்படக்கூடிய நேரத்தில் எல்லா மாநில பிரச்சனைகளும் சாராம்சத்தில் ஆல் இண்டியா பிரச்சனை தான். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. திமுகவை மட்டும் விமர்சனம் செய்து விஜய் பரப்புரை இருந்துச்சு. பல நேரங்களில் அவர் கேன்சல் பண்ணார், அனுமதி கொடுக்கல அப்படின்றது ஒரு ஸ்கேர்ஸ் அப்பியரன்ஸ். ஒரு தினந்தோறும் தோன்றினா மக்கள் பார்க்க வர மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கே ரொம்ப ரேராக ஒரு அனுமதி வாங்குறது, ரத்து செய்வது, 3 நாளுக்கு ஒரு முறை போனால் போதுன்றது மாதிரி ஒரு அணுகுமுறையை பின்பற்றினார். ஆனால் அது அவர் கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கலாம். அது ஒரு காட்சி, ஒரு அப்பியரன்ஸு, கோடிக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வாட்ஸ்அப் போய் சேரும் அப்படின்றது அவங்களுடைய உத்தியாக கூட இருந்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேச்சினோட இன்னைக்கு மட்டும்தான் இபிஎஸ்ஸை அட்டாக் பண்ணி பேசினார். மீதி இடங்களில் பெரும்பாலான தருணங்களில் திமுக அட்டாக்கு, முதலமைச்சர் மீதான விமர்சனம். மதிவதனி சொல்லும்போது சோஷியல் மீடியா வேறு களம் வேறு அப்படின்னு ஒரு கோணத்தை முன் வச்சாங்க. இது எந்த அளவுக்கு அவங்களுடைய வியூகம் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய மக்கள் அவர் பார்க்கல. நிறைய பொதுவாக தேர்தல்னு வந்தால் சக்திக்கு மீறி உழைப்பாங்க, தொண்டை வலிக்க பேசுவாங்க, எவ்வளோ வெயில்னாலும் போவாங்க, எவ்வளோ இரவு பகல் பார்க்காம ட்ராவல் பண்ணுவாங்க. இதெல்லாம் அவருடைய ஸ்டார்டம் வந்து அவருக்கு கொஞ்சம் ஈஸியாக கொடுத்துருச்சு. இப்போ நான் வந்து திண்டுக்கல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன், அப்புறம் பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன். இங்கெல்லாம் வந்து என்னை நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு ஃபேக்டராக பேசுகிறாங்க. விஜய் ஃபேக்டராக ஒரு முக்கியமான த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இதெல்லாம் இலகுவாக கிடச்சிது. அதிகமான உழைப்பு, மற்ற தலைவரோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் சொல்கிற மாதிரியான அப்பியரன்சஸ் அவருக்கு தேவைப்படலை. இதெல்லாம் அவருடைய ஸ்டார்டம் அதெல்லாம் வந்து காம்பன்சேட் பண்ணிருச்சு. ஆனால் எங்கே அவர் எக்ஸ்போஸ் ஆகி நின்றார்னா, நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவை மட்டுமே எல்லா காலத்திலும் விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். மிக குறிப்பாக திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் பாஜக அதிமுக ஒரு கூட்டணியில் நிற்கிறாங்க, இந்த பக்கம் திமுக நிற்கிது அப்படின்னு சொன்னால், நான் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் இந்த பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன திமுகவுக்கு ஒரு கருத்து இருந்தது. அந்த பக்கம் நிற்கிறேன், ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன பாஜக அதிமுகவுக்கு ஒரு கருத்து இருந்தது.
கடைசி வரை தனக்கு என்ன கருத்து இருக்கிறது என்பதையே விஜய் சொல்லாதது மக்கள் மன்றங்களில் மிகப்பெரிய பாதிப்பையும் அதிர்வலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி அந்த திருப்பரங்குன்றத்தில் வந்து அவர் என்ன கேண்டிடேட், யாரை கேண்டிடேட்டாக போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதும் முக்கியமாக இருந்தது. அவர் எந்த அமைப்பிலிருந்து வந்திருக்கிறார் என்பதும் முக்கியமானதாக இருந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி இன்னொன்று பண்ணியிருக்காரு. எப்படி கடந்த காலங்களில் சீமான் வந்து கரெக்டாக இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தியிருக்கிறாரோ, நான் திண்டுக்கலுக்கு சென்றிருந்த போது சமீபத்தில் காங்கிரஸிலிருந்து விலகிய ஒரு முஸ்லீமை வந்து அந்த இடத்துல, ஏன்னா அங்கே வந்து இந்த பேகம்பூர் தொகுதியெல்லாம் இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு இஸ்லாமியரை அழைத்து வந்து போடுறாங்க. அப்போ நான் கள நிலவரத்தை ஒருத்தர் பின் ஒருத்தராக அழைத்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 ஓட்டு வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு நல்ல அனுபவசாலிகள் சிலர் சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இது என்ன போக்காக இருக்கிறது, யாருக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தன்னுடைய பிரச்சாரந்தோறும் அவர் திமுகவை மையப்படுத்தினார். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக அட்டாக் இல்லை, ஆனால் ஒரே வாதம் தான், தூய சக்தி இதே தீய சக்தி இதே சொல்லிட்டு இருந்தார். ரெட்டோரிக்காக இருந்தது, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒன்றுமே இல்லை. அதே நேரம் பாஜக களத்தில் எதை செய்யுமோ, எப்படி அதே மாதிரி சீமான் எதை செய்வாரோ, குறிப்பாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இஸ்லாமிய வேட்பாளரை போட்டு வாக்கை பிரிக்கக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் மிக துல்லியமாக வந்து விஜய் செய்திருந்தார். அப்போ அவருடைய அந்த மோடஸ் ஆப்ராண்டி, அவர் அதை எப்படி செய்து முடித்திருக்கிறாரோ அதையெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவை மட்டுமே மையப்படுத்தி எந்த நியாய தர்மமும் இல்லாமல் எப்படியாவது அவர்களையே தாக்குதல் செய்ய வேணும் அப்படின்னா ஐடியாலஜிக்கலி ட்ரிவன், ஏதோ ஒரு அஜெண்டா ட்ரிவன்ல அவர் பண்றாரு அப்படிங்கிறது மட்டும் வெளிப்பட்டுச்சு களத்தில் நம்ம போய் பார்க்கும்போது. சரி, அவர் வந்து இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூக்கு தான் சொல்லலை அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் வந்து இதாயிருது, லீக் ஆயிருது, கசிய விடப்படுது. அப்போ கசிய விடப்படுதுன்னா அதுக்கு வந்து அவங்க கட்சியுடைய விரிவாக்கம் வேட்பாளர் என்ன சொல்றாரு, அதுக்கு காரணம் எல்முருகன் தான் அப்படிங்கிறாரு. திடீர்னு அதுக்கு காரணம் வந்து ஏன்னா வேறு வழியே இல்லை, ஏன்னா அது சிபிஎஸ்சிக்கில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு கூடுதலாக வந்து அதுக்கு உதயநிதியும் ஒரு காரணங்கிறாரு. திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கு அதிமுகவும் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. இவர்களுடைய அரசியல் புரிதலே வந்து ஒரு கேள்வி, சதி கோட்பாடு தான். எதாக இருந்தாலும் கான்ஸ்பிரசி தியரி தான். எதுவாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அங்கே வந்து போலீஸ் டியூட்டியில் இருந்தது என்னுடைய கூட பிறந்த தம்பி. வில்லிவாக்கம் அந்த பாட்டில் எரிஞ்சாங்க இல்லையா, அதில் போலீஸ் டியூட்டியில் இருந்தது என்னுடைய ஓன் பிரதர், பிளட் என் கூட பிறந்த தம்பி. அந்த கண்ணாடி எரிஞ்சவங்கள அந்த செவரேறி குதிச்சு பிடிச்சிட்டு வந்தது என் தம்பி. என்ன சொன்னார்னா, அவங்க அந்த கட்சிக்காரங்க அவங்களே எரியிறாங்க. இவர் அதை எடுத்துக்கிட்டு அவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ண பார்த்தார். அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு இது எப்படி பண்ணீங்க உடனே அழுகுறாரு, எங்கள் அம்மா அது இதுன்னு அழுகுறாரு. கடைசியில் பார்த்தா இவர்களே அந்த கண்ணாடி, இதெல்லாம் வந்து வேற கட்டத்தெல்லாம் பார்த்துருக்கோம். தன் காரை தானே எரித்து கொண்டு போலீஸ் பாதுகாப்பு கேட்டவர்கள், தன்னை தாக்குவதற்கு தானே ஆள் செட் பண்ணிக்கிட்டு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டவர்கள், இதெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் வேற இடத்துல கேட்டிருக்கிறோம். இதே மாதிரி இஸ்லாமியர்கள் பகுதிகளில் வந்து முஸ்லீம் வேட்பாளரை போட்டு வாக்கை பிரித்தவர்கள், இதெல்லாம் வேற இடத்துல கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூவில் கருத்து இல்லாதவர்கள், இதெல்லாம் வேற ஆட்கள் இடத்துல பார்த்துருக்கோம், இவர்கிட்ட பார்க்குறோம். அதே மாதிரி திமுகவை காரண காரியமின்றி எதிர்ப்பேன், அவ்வளோதான் என் பாலிசி அப்படிங்கிறவங்க வேற இடத்துல பார்த்துருக்கோம், இவர்கிட்ட பார்க்குறோம். இதே மாதிரி ஒருத்தர் கண்ணாடி எறிகிறான், அதை தூக்கி வச்சுக்கிட்டு கண்ணீர் சிந்த பேசுறாரு, எப்படி எரிஞ்சிங்க இப்போ பிடிச்சாகணும்னு அரசை குறை சொல்கிறார். கரூர் டிராஜடிக்கு எனக்கு இப்போ வரைக்கும் பேசுறாரு. கரூர் டிராஜடி ஒரு மனசாட்சி இருக்கிற யாருமே இதை பேச மாட்டாங்க. முதலமைச்சர் கரூருக்கு அவர் போகவே இல்லை சார். என்டையர் கேம்பெயினில் கரூருக்கு அவர் அனுமதி வாங்கினதும் இல்லை, அவர் போகணும்னு முயற்சியும் பண்ணல, போகவும் இல்லை. இந்த தேர்தல் நேரத்தில் ஏராளமான சர்வே, நான் ஒரு பத்திரிக்கையாளராக வந்த அந்த ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப அரிதாக சில கணிப்புகள் வரும். அந்த கணிப்புகளை தமிழ்நாடே பார்க்கும். இந்த வார பத்திரிகையில் இந்த சர்வே போட்டிருக்காங்கன்னா அதை அவ்வளோ மெனக்கெட்டு எடுப்பாங்க, அவ்வளவு கவனமாக நேயர்களும் அதை பார்க்குற தன்மை இருக்கும். இப்போ ஏறத்தாழ புற்றீசல் சர்வேக்கள் மாதிரி ஏராளமான சர்வேக்கள் வந்திருக்கு. ஆனால் அதில் ப்ராட் சென்ஸில் ஒரு செய்தி அதில் கன்வே ஆகுது. ஒன்று, ஆட்சி தொடரும் அப்படின்ற ஒரு அண்டர்லைனிங் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது, இழுபறி அப்படின்னு நிறைய தொகுதிகளை சொல்கிற ஒன்று இருக்குது. அவ்வளோ க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு ஒன்றும், மக்கள் தெளிவான தீர்ப்பை வழங்க போகிறாங்களா அப்படின்ற ஒன்றை மட்டும் நம்ம இந்த சுற்றில் பேசலாம்னு நினைக்கிறேன். திரு பிரியன். இல்லை, அதாவது இந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான், அந்த கருத்து கணிப்புகள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதை ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து அதில் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்குன்னு நம்ம ரொம்ப நம்பியிருந்த காலம். அது சிலபோது வந்து மேட்ச் ஆகிற ஒரு காலமும் உண்டு. பின்னாடி ரிசல்ட்ஸோட ஓரளவுக்கு ஒரு 10% டிஃபரன்ஸில் 5% டிஃபரன்ஸில் மேட்ச் ஆன காலம்லாம் கூட உண்டு. ஆனால் சயின்ஸ் வளர்ந்து படித்தவங்க அதிகமான காலம் வந்து பிரணாயெல்லாம் வந்து அதை பற்றி ஒரு புக்கே எழுதியிருக்காரு. பிரணாய வந்து எப்படி கருத்து கணிப்பு பண்ணணும்னா புக்கே இருந்திருக்கு. அது முக்கியமான புக்கு, அது ஆக்சுவலாக கருத்து கணிப்பு பற்றின ஒரு முக்கியமான புக் இருக்குது. ஆனால் இப்போ நடக்கிற கருத்து கணிப்புகளை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக. ஏன்னா வந்து ஒரு சின்ன என் சம்மந்தப்பட்ட உதாரணமே நான் ஒன்று சொல்லி இது பண்ணுறேன். ஏன்னா மணி மைண்டடாக இருக்குது, எல்லாமே மணி மைண்டடாக இருக்குது. சர்வேவும் அப்படி தான் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற தொகுதிகளை பற்றி நீங்கள் பேசுங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட 2 வேட்பாளர்கள் நீங்கள் ஹைலைட் பண்ணி பேசணும் அப்படின்னு ஒரு 3-4 யூடியூப்லேருந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும்.
அவங்க ஏன் நம்ம 2 வேட்பாளரை பற்றி ஹைலைட் பண்ணி பேசணும்னு கேட்டால், இல்லை சார் அவங்கள பற்றி மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, மற்ற தொகுதியை பற்றிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னாங்க. இல்லை இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மகிட்ட வேண்டாம் சார், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போது சாதாரணமாக இந்த விஷயத்துல ஒரு யூடியூபே இப்படி பண்ணும்பொழுது பெரிய பெரிய கட்சிகள் நிறுவனங்களை வந்து கையில் போட்டுக்கிறாங்க. இந்த நிறுவனங்களை என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து அவங்களுக்கு தேவையான கருத்து திணிப்புகளை வந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த கருத்து திணிப்புகள் நடக்குது ஆக்சுவலாக. அதனால் இப்போ வர கருத்து திணிப்புகள்லாம் வந்து அவங்களுடைய ஆசையாக வச்சுக்கலாமே தவிர, எந்த கட்சி இந்த கட்சியை அதிகமாக சொல்கிறாங்களோ அந்த கட்சியோட ஆசையாக வச்சுக்கலாமே தவிர, மற்றபடி அதுக்கு பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போன பார்லிமெண்ட் தேர்தலில் இவங்க ஓட்டர்ஸ் அதோடைய எம்டி நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன், 400 வரும்ட்டு மோடி 400 பேர் வரும்னு தப்பாக சொல்லிட்டேன், 240 தான் வாங்கினார்னு ஓப்பனாக லைவில் வந்து அழுதார். தப்பாக போயிட்டு தான் அழுதார். சின்சியரான ஒரு மனுஷர் அவர். தான் கருத்து தப்பாக போயிட்டு தான் அழுதார். அவங்க அந்த மாதிரி நிறுவனங்களும் இன்றைக்கி இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. மனசாட்சிப்படி செய்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அந்த ஃபீல்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு மணி மைண்டடாக மாறிடுது. அதை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் சின்னதோ பெருசோ ரெப்யூட்டடாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு சமரசம் செஞ்சுக்கிட்டு அதை பண்ணுறவங்க, அதை எண்ணிக்கையை திருக்கிறவங்க இருக்கலாம். பட் போல்ஸ் அப்படின்னு ஒன்று எடுத்து எல்லா கருத்து கணிப்புகள் அதனுடைய சராசரி அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் ஒரு பாயிண்ட் ஒன்று வருது. இந்த ஆட்சி தொடருமா தொடராதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து லார்ஜ்லி தொடரும்னு சொல்கிற ஒரு புள்ளி வருது. அடுத்து விஜய்க்கு என்ன ஓட்டு அப்படின்றப்ப அது 15, 12லேருந்து 20, 25 வரலையும் சொல்கிற சர்வேஸ் இருக்குது. இப்போ இவங்க ரமேஷ் அவருடைய துக்ளக்லாம் பார்த்தா தென் மாவட்டங்கள் ஐ திங்க் டெல்டான்னு நினைக்கிறேன், டெல்டா சென்னை பகுதியில் வந்து அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியோட தாவேகா கூட ஓட்டு வாங்கும் அப்படின்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த ப்ராட் சென்ஸ் எதை சொல்லுது? இல்லை ஆக்சுவலாக இப்போது விஜய் முதல்வர் கேண்டிடேட் யார், ப்ரிஃபரபிளி யாருன்னு கேட்டால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஸ்டாலின் தான் முதல்ல இருப்பார். சில கருத்து கணிப்புகள் 1-2 கருத்து கணிப்புகளில் விஜய் முன்னாடி இருக்கார். ஆனால் அடுத்த ஆட்சி யாருதுன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்கன்னு கேட்டால் திமுக ஒரு 40% வாங்கி முன்னுக்கு வருது. அடுத்தது வந்து 33% அதிமுக இருக்குதுன்னு வருது. அப்போது அவங்களுக்குள்ளே ஒரு இன்ஹரண்ட்டாக அதுக்குள்ளேயே ஒரு உள்ளார்ந்த ஒரு கான்ட்ரடிக்ஷன்ஸ் அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த கருத்து கணிப்பை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இன்றைக்கும் சில நிறுவனங்கள் இருக்குன்றது உண்மை. அது ரொம்ப அரிதாக போய்கொண்டிருக்கிறதுன்றது உண்மை. ஆக்சுவலாக ரமேஷ், என்னை பொறுத்தவரை இது ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன் என்று நான் நினைக்கிறேன். நான் வந்து கணிக்க முடியாத தேர்தல் தான். நான் வந்து ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில் வந்த கருத்து கணிப்பையும் பார்த்தேன். வேறு 1-2 நிறுவனங்கள் ரொம்ப பயஸ்டாக இல்லாத நிலவரத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுடைய கருத்து கணிப்பையும் பார்த்தேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி க்ளோஸ் கால் என்று தான் நான் நினைக்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி, சில கட்சிகளுடைய துணையோடு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகுமே தவிர அந்த கட்சிகளுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்று நான் கருதவில்லை. இப்போ சார் சொன்ன மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியா பிரதீப் குப்தா வந்து பயங்கரமாக அழுதார். ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்க, நம்ம கிரெடிபிலிட்டி போயிடுமோ அப்படின்னு சொல்லி. இந்த கருத்து கணிப்புகள் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஏஐ சாட்ஜிபிடிலாம் வந்ததுக்கு பிறகு வந்து யார் வேணால் தடி எடுத்தோன்னா தண்டல்கார மாதிரி எல்லாருமே கருத்து கணிப்பு செய்ய ஆரம்பிச்சாங்க மாதிரி வருது. அதனால் வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறோமே, நாளைக்கு இது தப்பாக போச்சுன்னா நம்மளுக்கு வருத்தமாகணுமே அப்படின்னு அப்போ அவர் நினச்சி அவ்வளோ ஆள்தார் ஆப்கே பார் 400 பார் வரல. நம்மளை ஜெயிக்க மாட்டார் தோப்பாருன்னு சொன்ன சர்வே ரொம்ப குறைவு போனோம் கோயம்புத்தூரில். அதுக்கு என்னென்னா சார், சோஷியல் மீடியாவுடைய தாக்கம். இப்போ அதுதான் நம்ம மதிவதனி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் வருவது வந்து அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னு நினைக்கிறதும், அதே மாதிரி நாம் தமிழர் வந்து பல இடங்களில் ஜெயிக்கணும், அவங்க ஆளுங்க போடுற போர்டில் வந்து ஒரு ஆளுக்கு 10 ஐடின்னு அவங்க அடித்து தள்ளுறாங்க. சோஷியல் மீடியா நம்ம ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சோஷியல் மீடியா தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஃபோனில் இதில் ஒரு ஃபேக்டர் வந்து முன்பு ஒரு முறை வட இந்திய பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது, பீகார் தேர்தல் அப்படின்னு வர்றப்ப தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி ஜெயிக்குன்னு நிறைய வந்து புள்ளி உரம் வரும், ஆனால் ரிசல்ட் வந்து அப்படி வராது. அப்போ வந்து ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஓரளவுக்கு செல்வாக்கு படைத்த ஊரில் செல்வாக்கு படைத்தவங்க ஒரு டாமினன்ட் சோஷியல் செக்ஷன் அந்த ஊரில் எண்ணிக்கை பெரும்பான்மையெல்லாம் இருக்கும். அவர்கள் வெளிப்படையாக வந்து நான் ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நிதிஷ்குமாருக்கு ஓட்டு போடுறவங்க வந்து பெரும்பாலும் பெண்கள், நலிந்த பிரிவினராக இருப்பாங்க. அவங்க எக்ஸ்பிரசிவாக சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கருத்து கணிப்பில் வர்றது வந்து நேர்மாறாக போகிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் சார். இது ரொம்ப நான் நெக்ஸ்ட் இது சொல்ல வந்தேன். இப்போ உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சேனல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போய் கேட்குறாங்க, இப்போ அது புதுசாக நடக்குது, யாருக்கு போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவங்கெல்லாம் கேம் சேஞ்சர்ஸ் கிடையாது. இப்போ எங்கள் ஆஃபீஸில் ஒரு விமன் அட்வொகேட் இருக்காங்க.
அவங்கக்கிட்ட நான் ஜஸ்ட்டு கேட்டேன் யாருக்கு போடுவீங்க, சார் வேணாம் சார் அப்படிங்கிறாங்க. இவங்க தான் அதிகம். வெளிப்படையாக சொல்கிறவங்கன்றது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். அந்த சைலண்ட் ஓட்டர்ஸை வந்து அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அதனால் இப்போ காலப்போக்கில் ஒரு காலத்தில் அதை எடுத்தவங்கலாம் வந்து அவங்களுடைய கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணி உங்களுடைய இதை தர சொல்ல மாட்டோம், நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அந்த கருத்து கணிப்புகள் சரியாக எடுத்துருக்கலாம். அது நியரர் டு ஃபேக்டாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய எமர்ஜென்சிக்கு பிறகு இந்த ஓப்பனாக எடுக்கிறது சொல்கிறவங்க இது கதையே வேறு. இவங்கெல்லாம் ஓப்பனாக அவங்களுடைய ஓட்டர்ஸ் தான். அவங்க இன்னும் இன்சிஸ்ட் பண்ணிலாம் சொல்கிறாங்க யாருக்கு போடுவீங்கன்னு அதோட நிற்கிறது இல்லை. ஏன் போடுவோம் எதுக்கு போடுவோம் அந்த விளக்கம்லாம் கூட கொடுக்குறாங்க. இவங்களை வச்சு முடிவு எடுக்க எல்லாத்தையுமே ஒரு தொகுதியில் 100 பேர் எடுத்து 100 பேரையும் போடுறாங்களா, தங்களுக்கு தேவையான பயிற்சி மட்டும் போடுறாங்களான்னு ஒன்று இருக்கு. அதனால அந்த கிரெடிபிலிட்டி போச்சுங்கிறேன். நீங்கள் அது ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது எனக்கு சாதகமாக இருந்தால் கருத்து கணிப்பு, இல்லைனா கருத்து திணிப்புன்ற இந்த ஆர்கியூமெண்ட்லாம் விட்டுருவோம். 3 ஃபேக்டர் வந்து கருத்து கணிப்புகளை பற்றி தொடர்ந்து நான் ஒரு ஊடகவியலாளராக 25-30 வருஷமாக பார்த்ததில் இந்த சயின்டிஃபிக்கான கருத்து கணிப்புங்கிறது எப்பவுமே கேள்விக்குரியதாக தான் இருந்தது. அது மேலே நிறைய விமர்சனங்கள் இருந்தது. எந்த அடிப்படையில் வந்து சாம்பிள் சர்வே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கேள்விக்குரியதாக இருந்தது. இந்த மோடியுடைய ஆட்சி காலத்தில் மீடியாக்களில் நடந்த மாற்றத்தின் பிறகு வந்து அது வந்து நம்பகத்தன்மையும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இப்போ நீங்களே சுட்டி காட்டின மாதிரி மக்கள் வந்து என்னவா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை மாறி இருக்குன்னா எக்ஸிட் போல் கூட நம்ப முடியல. அதாவது தேர்தல் முடிஞ்ச பிறகும் கூட உடைய சொல்லுவாங்கன்னு நிச்சயம் இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. அதனால் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் நாம் வந்து சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இப்படி பல கருத்துக்களில் பல கருத்து கணிப்புகள் பிரச்சனையாக இருக்கும்போது போலும் சரியாக வராது. அப்போது வந்து ஓவராலாக வந்து நம்ம எப்பவுமே நம்முடைய அனுபவங்களையும் வரக்கூடிய நம்பரையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒப்பிட்டு பார்த்து ஓகே இந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தலை தீர்மானிக்கிற ஒரு அம்சம் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. இந்த தேர்தல் வந்து லார்ஜ்லி வந்து சிங்கிள் பாயிண்டில் நடக்கலை. காரணம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. அப்போ அரசாங்கத்துக்கு வாக்களித்தல்னு வரும்போது இப்போ இருக்கிறவங்களுக்கே ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து எதிர்க்கணுன்ற சொல்லும்போது வரக்கூடிய அதே எமோஷனல் கோஷன்ட் அதுக்கு இருக்காது. அதனால் வந்து அது வந்து நம்ம அலையாக எதுவுமே தெரியாது. கோபம் அப்படின்றது வெளிப்படுறது மாதிரி ஆதரவுன்றது அவ்வளோதான் வெளிப்படாது. இந்த நம்ம பார்வைக்கு தான் இந்த தேர்தலில் நமக்கு விஜய் ஒரு ஃபேக்டர். அதனுடைய உண்மையான பலம் என்னன்னு கூட நமக்கு இப்போ தெரியாது. அது டிஃப்ரெண்ட். போன தேர்தலில் இல்லாத இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சில பத்திரிகைகள் அல்லது ஊடகங்கள் ஊதி பெருக்கிறாங்கன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், அவ்வளோதான். எனவே இந்த தேர்தலில் வந்து மக்களுடைய மனநிலை தான் நாம் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறனே ஒழிய கடந்த கால பின்னணியிலேருந்து நம்ம பார்க்கும்போது மோஸ்ட் ப்ராபப்லி திமுக சாதகமாக தான் இருக்கும். சிம்பிள் கணக்கு, எதிர்கட்சி வாக்குகள் பிரிந்து இருக்கின்றன. அதாவது எதிர்கட்சி வாக்குகள் இல்லை, எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து இருக்கின்றன. ஆட்சிக்கு எதிரான அலை ஒன்றும் எதுவும் இல்லை. ஸ்டாலின்கிற தனி தலைவருக்கு மிகப்பெரிய அளவு கட்சியை தாண்டி ஒரு செல்வாக்கும் மரியாதையும் ஏற்பும் இருக்கிறது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது திமுகவுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நம்ம இதை லாஜிக்கலாக ட்ரைவ் பண்ணலாம். நம்பர்ஸை பொறுத்த வரையில் கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஓகே, மதிவதனி நிறைவு. இப்போ கருத்து கணிப்பை தாண்டி ஃபீல்டில் இருக்கக்கூடிய அனுபவமிக்க தலைவர்களுடைய கருத்தை தான் முதல்ல ஒரு கருத்து கணிப்பாக எடுத்துக்க முடியும் ஃபீல்டில். இப்போ எங்களுடைய கழகத் தலைவர் ஆசிரியர் 93 வயதில் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் போகிறாங்க. இந்திய தேர்தல்களை அதிகமாக பார்த்தவர், எல்லா தேர்தலையும் பார்த்த ஒரு லீடர். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 ஜெயிப்போன்னு சொன்னாங்க. இந்த முறை ஃபீல்டை பார்த்து 200 வரை திமுக தலைமையிலான கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்றாங்க. இது மாதிரியான லீடர் சொல்கிறத 3 வகையாக எங்களை போன்றவர்கள் எடுத்துக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா, போய் சேர்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள், அது காலை உணவு திட்டமாக இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், விடியல் பயணமாக இருக்கலாம், புதுமை பெண்ணாக இருக்கலாம், நான் முதல்வனாக இருக்கலாம், தமிழ் புதல்வனாக இருக்கலாம், தோழி விடுதிகளாக இருக்கலாம். இது எல்லாமே புதுமையானது, தமிழ்நாட்டுக்கு புதியது. அப்போ இது வரைக்கும் பெண்களுடைய வாக்கு திமுகவுக்கு வந்ததில்லை அப்படின்ற அந்த ஃபேக்டரை வந்து ஸ்டாலின் அப்படின்ற ஒரு தலைவர் பிரேக் பண்ணியிருக்காரு. பெரும்பான்மையான பெண்கள் வாக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணிக்கு வரும். 3வது, இன்னைக்கு சிஎம் பேசினப்ப ஒரு 4 வரிகள் சொன்னார். எது அடிமைத்தனம், எது தைரியம், எது நடிப்பு, எது உழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு 6 நாளில் எலெக்ஷனை வச்சுட்டு கருப்பு சட்டையோடு ஒருத்தர் வந்து ஒன்றியத்தை எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்ற தைரியம் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தேவைப்படுது. காலையில் 19ஆம் தேதி, ஏப்ரல் 19ஆம் தேதி காலையில் இங்கே சென்னைக்கான தேர்தல் அறிக்கை வெளியிடுகிறார். திடீர்னு பார்த்தா ஒசூரில் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு ஐயா கார்கேவோட. திடீர்னு பார்த்தா அன்னைக்கு மாலை மயிலாப்பூர்லையும் 1000 விளக்கு தொகுதியிலையும் ரோட் ஷோ முடிச்சுட்டு இரவு எண்ணூரில் இருக்காரு. இப்படியான ஒரு கடுமையான ஒரு உழைப்பை வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுது. 5 ஆண்டுகளில் அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி இது நீடித்திருக்கணும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி தான் வெல்லும் அப்படின்றது களத்தில் இருக்கக்கூடிய கணிப்பு. மிக்க நன்றி. உங்களுடைய எல்லோருடைய
கருத்து பகிர்வுக்கும் பார்வைக்கும் பங்கேற்புக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.